கண்களை மூடி இந்த வேத பகுதியின் மூலமாக இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் கூடுகிறோமோ அப்பெல்லாம் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த எம்மாவூருக்கு கடந்து போன அந்த சீஷர்களுடைய மனதை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அந்த சீஷர்களுடைய மனதை இயேசு திறந்தார். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு ஒவ்வொருவருடைய மனதையும் ஆவியானவர் திறப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, மனம் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு மனக்கண்களை குருடாக்குகிறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பிசாசின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மனதையும் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் திறப்பீராக, கர்த்தர் திறப்பீராக. அன்னைக்கு எம்மாவூர் சீஷர்களையும் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களையும் கர்த்தர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஆண்டவரே, நம்முடைய சத்தியத்தை கேட்டு விடுதலை பெற்றவர்களாய் கீழ்ப்படிந்தவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த சில வாரங்களாக நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் என்று சொல்லி அந்த நாமத்திலிருந்து நாம் கடந்த நாட்களிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மனிதனுடைய சரீரத்தின் அவயங்களை திறக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்படி கடந்த நாட்களிலே தேவன் கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்திலே தேவன் செவிகளை திறக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தர் எதை திறக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சரீரத்தின் அவயத்திலே எந்த அவயத்தை திறக்க போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அடைத்தால் யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் யாரும் அடைக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் சில வேளைகளிலே சில சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவரே சில வழிகளையும் வாசல்களையும் அடைப்பார், அவரே திறப்பார். ஏன் அவரே என்ன செய்வார்? சில நேரங்களில் அடைப்பார், சில நேரங்கள் அவரே திறப்பார். அதுக்கு காரணம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். அடைப்பதற்கும் திறப்பதற்கும் காரணம் இருக்கும். நான் ஒரு காரியத்தின் மூலமாக உங்களுக்கு நான் இதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே நான் பார்க்கிறோம், எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி ராகேலுடைய கப்பத்தை தேவனே அடைத்தார். தேவனே அடைத்தார், அவரே திறந்தார். ஏன் அடைச்சாரு, ஏன் திறந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறாந்தா, ராகேல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவளுடைய நம்பிக்கை எல்லாமே மாம்சத்து மேலதான் இருந்துச்சு, மாம்சக்கிரிகை மேலதான் இருந்துச்சு, தேவன் மேல இல்லை அவளுக்கு. அதனாலதான் அவ புரிந்து கொள்ளும்படிக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு அவரே அவள் கற்பத்தை அடைத்தார். காலங்கள் வந்தது, அவளுடைய மாம்ச முயற்சியெல்லாம் நம்ம வேதத்திலே பார்க்கும்போது அவள் கணவன் இடத்துல போய் முதல்ல என்ன செஞ்சா? சண்டை போட்டா. அதில் முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. முதல்ல இந்த பொறாமை குணம் மாறணும். அது வரைக்கும் ஆண்டவர் கற்பத்தை அடைச்சி வச்சிருந்தார். ரெண்டாவது பார்க்குறோம், கணவன் இடத்துல போய் என்ன செஞ்சான்? சண்டை போட்டாமல் கணவர் சொன்ன, உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறது யாரு? தேவன்ல அடைச்சிருக்காரு, நான் என்ன செய்ய முடியும்? அவர் தான், அவர் நினைச்சாதான் உன் கற்பத்தை அவர் தான் என்ன செய்யணும்? திறக்கணும். இப்போ அவர் தான் அடைச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் பார்க்குறோம் சகோதரியோடு கூட சண்டை போட்டான். அவ சொல்கிறா பாருங்க, நான் வழக்காடி மேற்கொண்டேன். அப்படி பாருங்க, அவளோட சண்டை, பொறாமை, சண்டை, போராட்டங்கள், மாம்சத்தின் கிரியைகள். இன்னும் பார்க்குறோம், அந்த தூதாயும் கனியும் சாப்பிட்டா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அது மேலே நம்பிக்கை. எல்லாமே அவன் நம்பிக்கை எல்லாமே உலக காரியமாக தான் இருந்துச்சு, மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இருந்தது. தேவன் பார்த்தார், நீ என்னைக்கு உன் கர்ப்பத்தை திறக்க நான் வல்லமை உள்ள கர்த்தர் என்பதை நீ என்னைக்கு அறிந்து உணர்ந்து என்கிட்ட வாரியோ அன்னைக்கு தான் உனக்கு கர்ப்பம் திறக்கப்படும் ஆண்டவர் விட்டுட்டார். குறிப்பிட்ட காலம் வரும்போது அங்கெல்லாம் போய் முட்டி மோதி கடைசியில் ராகேல் எங்கே வந்தா? கர்த்தர் இடத்துல வந்து ஜோமனா வந்தா. அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்தார்? அவளை நினைத்தருளினார், நினைத்தருளி அவளுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 30, 23, 24 வாசிங்க. இந்த ராகேலுடைய காரியத்திலே கர்த்தர் அடைத்தார், கர்த்தரே திறந்தார். ஏன் கர்த்தர் சில நேரங்களிலே வாசல்களை வழிகளை அடைக்கிறார், ஏன் அவரே திறக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக நாம் அவரையே முற்றிலும் நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரே சில வழிகளை அடைப்பார், அவரே சில வாசல்களை அடைப்பார். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருடைய நம்பிக்கையும் அவர் மேலே வரணும், வேற யாரு மேலேயும் வரக்கூடாது. நம்ம எல்லாருடைய நம்பிக்கை முற்றிலும் அவர் மேலே வர வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் கர்த்தரே என்ன செய்வார்? வழிகளை வாசல்களை அடைச்சிருவார், பூட்டிடுவார். எங்கே போய் முட்டி மோதினாலும் ஒரு காரியம் நடக்காது. ஏன்னு கேட்டால் பூட்டினது யார்? கர்த்தர். எந்த மனுஷனும் திறக்கையும் முடியாது. ஒரு முறை ஒரு 5 வயது ஒரு சிறுவனை அவனுடைய தகப்பன் கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல நிறுத்தி விட்டு, சற்று உயரமான இடத்துல நிறுத்தி விட்டு அவர் கீழே போயிட்டார். கீழே போயிட்டு அவர் மேலே நிற்கிற அந்த பையனை கீழே குதி அப்படின்னு சொன்னார். கீழே குதி, அப்பா உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பையன் அப்பா பிடிச்சிக்கிறான், கீழே விழுந்தா அப்பா பிடிச்சிக்கிருவாரு அப்படின்னு நினச்சி அந்த பையனை செஞ்சுட்டான், கீழே விழுந்துட்டான். இந்த தகப்பனை செஞ்சுட்டாரு, பின்னால் வந்துட்டார். அந்த மகன் கீழே விழுந்து அவனுக்கு சில காயங்கள். எந்திரிச்சிட்டான். அப்பாட கேட்டான், அப்பா ஏன்பா நீங்கள் தானே சொன்னீங்க குதி, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் நீ பிடிக்கல அப்படின்னு கேட்டபோது அந்த தகப்பன் சொல்லி கொடுத்தாரு, இது உனக்கு ஒரு பாடம், எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை தவிர எந்த மனுஷனையும் நீ நம்பக்கூடாது. நான் யாரு? மனுஷன். நான் உன்னை கீழே விழ சொன்ன, நீ விழுந்துட்ட, என்ன நம்பிட்ட பத்தியா? இது மாதிரி உன் வாழ்க்கையில் எந்த மனுஷனையும் நீ நம்பக்கூடாது, கடவுளை மாத்திரம்தான் நம்பணும், இது உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் நம்ம எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது, கடவுளை மாத்திரம் நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அப்போ தான் கர்த்தர் வாசல்களை திறப்பார். அடுத்து அவரை மட்டும் சார்ந்து இருக்கணும், அவரையே சார்ந்து இருங்க, அவரையே உறுதியாக பிடிச்சிக்கிறங்க, அவரு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரும்போது தான் கர்த்தர் அடைத்திருக்கிற வாசலை அவர் திறப்பார். மூன்றாவதாக, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் ஏன் தெரியுமா அடைப்பார்? நம்ம நினச்சிருக்கிற அந்த குறுகிய வட்டம், நம்ம நினச்சிருக்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்கள், இதையெல்லாம் மாற்றி பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் சில நேரங்களில் வாசல் அவரே அடைப்பார், அவரே ஏற்ற நேரத்தில் திறப்பார். இப்போ நம்ம ஆராதிக்கிற கர்த்தர், அவர் அடைத்தால் எந்த மனுஷனும் திறக்க முடியாது, அவர் பூட்டினால், அவர் திறந்தால் எந்த மனுஷனும் அடைக்க முடியாது. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவன் நம்முடைய அவயங்களிலே
எந்த அவயத்தை திறக்கிறார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24:45. இங்கே நாம் பார்க்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய மனதை திறக்கிறார். மனது மூன்றாவதாக, முதல்ல கண்கள், இரண்டாவது செவி, இன்னைக்கு மனது. மனதை திறக்கிற தேவனாக இருக்கிறார். மனது என்றால் மைண்ட், உணர்வு, சிந்தை, நோக்கு, மன உறுதி, கற்பனை போன்றவற்றில் வெளிப்படுகின்ற அறிவு மற்றும் உணர்வு நிலையை சார்ந்த அம்சங்களின் தொகுப்பை இந்த மனது குறிக்கிறது. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி இங்கே மனதை கர்த்தர் திறக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். ஏன் கர்த்தர் நம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய மனதை திறக்க வேண்டும்? எதற்காக மனதை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிய வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4:4. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அவன் அவிசுவாசிகளாய அவர்களுடைய மனதை அவன் குருடாக்கிட்டான். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு அவர்களுடைய மனதை குருடாக்கிட்டான். மனக்கண்கள், அந்த அறிவு கண்களை அவன் என்ன செஞ்சிட்டான்? குருடாக்கிட்டான். வேதத்தை, அதாவது கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளியின் பிரகாசத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான், அறிவு கண்களை குருடாக்கிட்டான். இப்போ அவிசுவாசி என்று சொல்லும்போது வெளியில உள்ளவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அப்படித்தானே? இப்போ அவங்களுடைய கண்கள் எப்படி குருடாக்கப்பட்டிருக்கு, பிசாசு எப்படி அவங்கள குருடாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்க போறான். தான் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவன் எப்படி குருடாக்கி வச்சிருக்கான் பாருங்க. வாசிங்க 44:19. ஏசாயா ஏமா ஏசாயா 44:19. சரி, வாசிங்க. பார்த்தீங்களா எப்படி குருடாக்கி வச்சிருக்கான் பாருங்க. அவனே ஒரு அருவருப்பான விக்கிரத்தை என்ன செய்யறான்? உருவாக்கி வச்சு அவனே வணங்குறான். அதை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றல பாருங்க. அதான் அறிவு கண்கள் குருடாக்கப்பட்டுட்டு. நம்ம எல்லாரும் அப்படி இருந்தாலும் வந்தவங்க வெளியே. இப்போ ஆண்டவர் கண்ணை என்ன செஞ்சிட்டாரு? திறந்துட்டார். வேத வாக்கியங்களை அறியும்படி கண்களை, மனதை திறந்துட்டார், அறிவு கண்களை திறந்துட்டார். அப்போ ஜீவன் உள்ள தேவனை அறிஞ்சிக்கிட்டீங்க, வேத வாக்கியங்களையும் அறிஞ்சிட்டீங்க. ஆனால் அதுக்கு முன்னாக்கள பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? மனதை குருடாக்கி வச்சிருக்கான். எப்படி? அந்த மரக்கட்டையை நான் வணங்கலாமா, இந்த விக்கிரகத்தை நான் வணங்கலாமா அப்படின்னு அவன் மனசு அவனுக்கு சொல்லலை பாருங்க. அவனுக்கு அது தோண்டலை, அந்த அறிவு வரலை. இந்த விக்கிரகத்தை போய் பேசாத ஊமையான விக்கிரகத்தை நான் என்ன செய்றேன்? வணங்குறேனே அப்படின்னு அவன் மனதில் தோண்டலை பாருங்க. அந்த அறிவு அவனுக்கு இல்லை. ஏன்னா பிசாசு மனக்கண்களை குருடாக்கிட்டான், அறிவு கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். கர்த்தர் மாத்திரம்தான் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை, அறிவு கண்களை திறந்து விடுகிறார். இது கர்த்தர்கிட்ட வந்தாதான். கர்த்தர்கிட்ட வராம எத்தனை பேர் குருடாவே இருக்காங்க பாருங்க. குருடாவே பிறந்து, குருடாவே வாழ்ந்து, குருடாவே
மறிக்கிறாங்க. அறிவுள்ள அவங்க இருதயத்தில் தோண்டலை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 12:2. இங்கே பார்க்கிறோம், கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் அஞ்ஞானிகளாய் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, தேவனை அறிவதற்கு முன்பதாக அவங்க என்ன செஞ்சாங்களா? அவங்க மனசு எங்கே போச்சு? ஊமையான விக்கிரகங்களிடத்திலே இருந்தது. நீங்கள் அப்படி தானே? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாங்க உங்கள் மனசுலாம் எங்கே இருந்துச்சு? உங்கள் மனசை நீங்கள் எதில் செலுத்தினீங்க? ஊமையான விக்கிரகங்களிடத்திலே செலுத்தினீர்கள். இயேசு உங்களை முன்குறித்து வைத்தார். தாயின் கற்பத்திலே உங்களை தெரிந்தெடுத்தார், உங்களை முன்குறித்தார், உங்கள் பெயரை சொல்லி அழைத்தார். இன்னைக்கு வேத வாக்கியத்தின் பிரகாசத்தை அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனக்கண்களை திறந்திருக்கிறார். ஆனால் அவங்க குருடாவே இருக்காங்க பாருங்க, அவங்க குருடாவே இருக்கிறாங்க. அப்போ இந்த பிசாசானவன் அவன் மனக்கண்களை, அறிவு கண்களை அவன் குருடாக்குறபடினால் தேவன் அங்கே மனதை திறக்கிறார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, சுவிசேஷத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை அறிந்து கொள்ளும்படி, நம்ம வாழ்க்கை பிரகாசமாக மாறுபடி தேவன் நம்முடைய மனதை திறக்கிறவராக அவர் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஜீவன்களை படைக்கும் போது மிருக ஜீவன்கள், பறவைகள், என்ன இதெல்லாம் ஊரும் பிராணிகள் இதெல்லாம் படைக்கும் போது 5 அறிவை வச்சு தான் படைச்சார். மனுஷனுக்கு மட்டும்தான் 6 அறிவை வச்சு படைச்சார். அந்த 6வது அறிவிலே அவன் கர்த்தரை தடவி ஆகிலும் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த 6வது அறிவிலே அவன் கர்த்தரை தேடணும். அந்த 6வது அறிவில் அவன் தேவன் யார், மெய்யான கடவுள் யார் என்பதை அவன் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 6வது அறிவு தேவனை தேடுவதற்கான அறிவு. மிருகங்களாம் கர்த்தரை தேடுதா சொல்லுங்க? இல்லை, அதுகளுக்கெல்லாம் என்ன 5 அறிவு தான். ஊரும் பிராணிகள், மிருகங்கள் இதெல்லாம் 5 அறிவு. மனுஷனுக்கு மட்டும் ஏன் 6வது அறிவு? கடவுளை தேடுவதற்கான. அதனால தான் அந்த 6வது அறிவுலையும் கடவுளை அறியாதவன், சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, அறிவில்லாதவன், தேவனை பற்றி வேதத்தை பற்றி அறிவில்லாதவன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் கனம் பெற்றவனா கூட இருக்கலாம், மதிப்பு மரியாதை உள்ளவனா இருக்கலாம். ஆனால் அவன் வேதத்தையும் தேவனையும் அறியாதவனாயிருந்தாள் அவன் அழிந்து போகிற, ஆண்டவருடைய பார்வையில் அழிந்து போகிற மிருகமும் அவனும் ஒண்ணுதான். அப்ப இங்கே பார்க்கிறோம், தேவன் மனதை திறக்கிறார். சரி, அஞ்ஞானிகளுடைய அவிசுவாசிகளுடைய கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். அப்ப நம்ம கண்களை எல்லாம் திறந்துட்டான். அப்படிதானே? திறந்திருக்கானா இல்லையா? ஆண்டவர் திறந்திருக்காரா இல்லையா? ஆமா, ஆண்டவர் திறந்திருக்கார். பிசாசு திறக்கல, ஆண்டவர் திறந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்முடைய கண்களை எல்லாம் திறந்திருக்கிறார். இதை நம்ம எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வேத வாக்கியங்களை குறித்ததான அறிவு நம்மகிட்ட இருந்தா ஆண்டவர் நம்முடைய மனதை திறந்து விட்டார் என்று அர்த்தம். இந்த வாக்கியங்களை புரிஞ்சு கொள்ள முடியலை, அறிய முடியலை, ஆராய முடியலை, அதன்படி நடக்க முடியலை அப்படின்னா இன்னும் நம்முடைய கண்களை தேவன் திறக்கலை. அதாவது இந்த 2 கொரிந்தியர் 4:4 உள்ள அந்த வசனத்தின் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் மேல நம்பிக்கை, இதில் அவிசுவாசி விசுவாசின்னு அங்கே பிரிக்கலை, தேவன் மேல நம்பிக்கை இல்லாத எல்லாருடைய கண்களையும், மனக்கண்களையும், அறிவு கண்களையும் பிசாசு குருடாக்கிடுவானா. நல்லா புரியுதா? தேவன் மேல நம்பிக்கை இல்லாத எல்லாருடைய மனக்கண்களையும் அவன் என்ன செஞ்சிருவான்? குருடாக்கிடுவான். இப்போ சொல்லுங்க, நீங்க முற்றிலும் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தா உங்க கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். நீங்க தேவன் மேல முற்றிலும் நம்பிக்கை இல்லை என்றால் அந்த குருட்டாட்டம் இன்னும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய கண்கள், நம்முடைய நம்பிக்கை முற்றிலுமாய் தேவன் மேல வந்துட்டா தேவன் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனதை திறந்து விட்டுருவார். நாம் இங்கே பார்க்கிறோம், இந்த பிசாசு மனக்கண்களை
தேவன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுடைய மனக்கண்களையெல்லாம் அவன் குருடாக்கிடுவான். குருடாக்கி ஊமையான விக்கிரகங்கள் மேலேயே மனதை செலுத்த வச்சிருவான். அவங்களுடைய கண்கள் திறக்கப்படாத நிலையில் அவங்க விக்கிரகங்களை ஆராய்த்து அப்படியே வாழ்ந்து அப்படியே மடிந்து போயிடுறாங்க. நிச்சய ஜீவனை இழந்துடுறாங்க. ஒரு நாள் ஒரு வேதாகம கல்லூரி பேராசிரியர் இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு மனிதனை சந்தித்தார். அந்த மனிதன் அந்த வேதாகம கல்லூரி பேராசிரியரை பார்த்து சொன்னான், நான் எபிரேய மொழியில் நான் பழைய ஏற்பாட்டை ஃபுல்லாக படிச்சுட்டேன். என்னால் எல்லாத்தையும் எபிரேய மொழியில் எல்லா புத்தகத்தையும் மனப்பாடமாக சொல்ல முடியும் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறான்? வேதாகம கல்லூரியின் பேராசிரியர்கிட்ட அவன் சொல்கிறான். யார்? அந்த மனிதன். அப்போ உடனே அவர் நினச்சார், சரி இவனை ஒரு நாள் சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நாள் வந்தபோது அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே அந்த மனிதன் அந்த எபிரேய மொழியிலே சங்கீத புத்தகம் முழுவதையும் மனப்பாடமாக சொல்கிறான். சங்கீத புத்தகம் 150 அதிகாரத்தையும் மனப்பாடமா அப்படி சொல்றான். அந்த வேதாகம கல்லூரியின் பேராசிரியருக்கு ஆச்சரியம், இப்படி தரவா படிச்சு வச்சிருக்கானே அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். அவருக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு நாஸ்திகன். அவன் யாரு? நாஸ்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன். முதல் ஆச்சரியம், எபிரேய மொழியில அந்த சங்கீத புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி அவன் சொன்னது. ரெண்டாவது, அவன் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? இந்த நாஸ்திகன் பழைய ஏற்பாடு முழுவதையும் மனப்பாடம் செய்யும் அளவுக்கு அவன் கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். ஆனால் அவன் என்ன செய்யல? கடவுளை ஏற்றுக்கொள்ளலை. கடவுள் மேலே நம்பிக்கையில் அவன் ரட்சிப்பின் வழியை கண்டுபிடிக்கலை. அவனுடைய அந்த வேத அறிவு எல்லாம் மூளையில் இருந்தது, மனதில் அல்ல. மூளையில் இருந்துச்சு. அவன் எபிரேய மொழியில பழைய ஏற்பாடு முழுசையும் படிச்சு எங்க வச்சிருந்தான்? மூளையில வச்சிருந்தான். மனசுக்குள்ள கொண்டு போகல, இருதயத்துக்குள்ள கொண்டு போகல, மூளையில் இருந்துச்சு. மூளை அறிவு என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு, நன்மைகள், ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. அவன் ஒரு நாஸ்திகனாவே பாருங்க, அவ்வளோ வாசித்து மனப்பாடம் செய்தவன் ஏன் ரட்சிப்புகளை வரல? மனக்கண்கள் திறக்கப்படலை, மூளையில் இருந்தது. வேத வாக்கியத்தின் அறிவு எங்க இருந்துச்சு? மூளையில் இருந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, நான் மனதை திறப்பேன். வேத வாக்கியத்தின் அறிவுகள், வேதத்தை பற்றிய அறிவு எங்க வரணும்? மூளையில் இல்லை, எங்க வரணும்? மனசுல வரணும். கர்த்தர் மனதை திறந்தால்தான் வேத வாக்கியம் என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இங்கே நான் பார்க்கும்போது இயேசுவை நம்பி வருகிற பிள்ளைகளுடைய மனக்கண்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? திறக்கிறார். பிசாசு குருடாக்குவான், கர்த்தர் திறப்பார். சங்கீத புத்தகத்தை 119 சங்கீதம் 18 தாவீது வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு வேளை அவர் இப்படி ஜெபித்து தான் வாசித்திருப்பார். என்ன வாசிக்கிறோங்க? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும். மனக்கண்கள், அறிவு கண்களை திறந்தருளும் என்று சொல்லிட்டு தான் வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். நம்ம எல்லாரும் வேத வசனத்தை வாசிக்கிறதோ கேட்கிறதோ, வாசிக்கும் போது ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் மனக்கண்களை, அறிவு கண்களை திறந்தருளும். ஏதோ கடமைக்கு வாசிக்கிறது அல்ல. அதில் இருக்கிறது என்னது? யாருக்கு எழுதப்பட்டது? ஏன் எழுதப்பட்டது? எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு? இப்படியெல்லாம் அறிந்து கொள்படிக்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை, அறிவு கண்களை திறக்க வேண்டும். ரெண்டாவது, வசனத்தை கேட்க வர்றீங்க, ஆராதிக்க வர்றோம், ஆராதனையில செய்தியும் உண்டு, அது ஒரு பகுதி இல்லை. வசனத்தை கேட்க வருகிறோம். எப்படிப்பட்ட இதயத்தில் வர்றீங்க? ஜெபத்தோட வந்தீங்களா? கர்த்தாவே சொல்லும்,
அடியேன் கேட்கிறேன். அப்படி ஜெபத்தோடு வந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஏதோ கடமைக்கு செய்தி கேட்போம், கடமைக்கு வாசிப்போம், கடமைக்கு கேட்போம். ஒரு ஜெபத்தோட நீங்க வரணும். கர்த்தாவே சொல்லும். சாமுவேல் இடத்திலே 3 முறை கர்த்தர் பேரை சொல்லி தான் கூப்பிட்டாரு, மேட்ரை சொல்லல. ஏலி சொல்லி கொடுத்தாரு, கர்த்தர் தான் உன் கூட பேசுறாரு, கர்த்தர் தான் உன்னை கூப்பிடுறாரு, நீ அவர்கிட்ட சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன். நீ சொன்னா தான் அவர் உன்கிட்ட பேசுவார். பாருங்க, சாமுவேல் சொன்னார், ஏலி சொல்ல. ஏன்னா ஏலிக்கு பழக்கம், கர்த்தர் சத்தத்தை கேட்டு ஏலிக்கு பழக்கம் உண்டு. எந்த தேவனுடைய மனுஷன் பேசினா கூட ஏலி இது கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிருவேன். அவர் சின்ன பையன், சாமுவேல் சின்ன பையன்லாம் சொல்லி கொடுக்காரு, நீ போய் சொல்லு. அதன்படியே தேவன் சாமுவேலை கூப்பிடும்போது சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். நீங்க இப்படி ஜெபத்தோட வந்தாதான் கர்த்தர் உங்களோட பேசுவார். அவர் பேசுறதை நீங்க கேட்க விரும்புறீங்களா? நீங்க அவர் பேசுறதை கேட்க, கர்த்தர் தான் என் கூட பேசுறாரு அப்படின்னு நீங்க கேட்க விரும்புனீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு ஜெபத்தோட தான் வரணும். ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்க போறேன். நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபத்தோட நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இந்த வேத வாக்கியத்தை, இந்த வேதத்தை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? வாசிப்பதோடு நின்று விடாதபடி கொஞ்சம் ஆராயணும். இந்த பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் நீங்க ஆராய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு போதாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் சும்மா பைபிளை பார்க்கறது, அதுக்கு பேர் ஆராய்ச்சி அல்ல. ஏதோ ஒரு செய்தியை கேட்டு அதில் எத்தனை பேர் நீங்கள் என்ன மயக்கத்தில் இருக்கீங்க தெரியல. தூக்க மயக்கத்தில் இருக்கீங்களா, ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருக்கிறீங்களா, என்ன மயக்கத்தில் இருக்கீங்கன்னு தெரியல. பிசாசுடைய வேலை அதுவும் இருக்கும். அதையும் நம்மளை தந்திரமாக சர்ச்சைக்குள்ள விட்டுருவான். ஆனால் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளக்கூடாத படிக்கும் என்ன செஞ்சிருவான்? மனசை அடைச்சிருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரே மனதை திறந்தருளும், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி என் மன கண்களை, அறிவு கண்களை திறந்தருள் சொல்லிட்டு தான் உள்ள வரணும். அப்போ நம்ம இங்க பார்க்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க. இந்த பெரிய பட்டணத்தார் தினந்தோறும் ஆராய்வதற்கண்டு ஒவ்வொரு நாளும் செஞ்சாங்க. ஆராய்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டியது. செய்தி கேட்கறது வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் கேட்குறீங்க. ஆராய்ச்சி என்பது தினம். ஏன்னா அது என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கு, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால ஆராய்ச்சி செய்வதற்கு நீங்கள் அதிக நேரம் எடுக்கணும், அதிக நேரம் வேதத்தோடு நீங்கள் செலவிடணும். அவங்க அப்படி ஆராய்ந்து பார்த்ததினால் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? தெசலோனிக்கேரை பார்க்கிலும், அந்த தெசலோனிக்கேர் பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் இந்த பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் வாழ்ந்தார்கள். இப்போ வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுனால ஒரு பக்கம் நம்ம என்ன செய்கிறோம்? மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம குணங்கள்லாம், ஜென்ம சுபாவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. கோபம் மாறுது, பகை மாறுது, விரோதம் மாறுது, சண்டை மாறுது, மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா வேத வசனத்தை கையில் இருக்கு, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்து வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதினால் நித்திய ஜீவனை நாம் அடைகிறோம். ஏன்னா நம்ம மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கோம்ல. நம்மளை மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து நம்ம எங்கே போயிடுவோம்? அங்கே சீயோனுக்கு போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் கிருபை செய்வார். சக்கரவர்த்தி நெப்போலியன் அவரை எதிரி படை அவரை பிடித்து அவரை ஒரு தீவில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அந்த தீவில் இருந்து, அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் வெளியே வர முடியாது. அப்படி ஒரு தீவு, சுற்றிலும் கடல், வழியே இல்லை. அந்த அளவுக்கு அவரை கொண்டு அந்த சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அவர் அங்கே இருந்து இருக்கிற நாட்களிலே அவருக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் அவரை பார்க்கும்படியாக அதிகாரி இடத்துல பெர்மிஷன் கேட்டார். அவருடைய நண்பன் அவரை நான் பார்க்கும்படி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க. சரி, அந்த போலீஸ் அதிகாரிகள் சரின்னு சொன்னாங்க.
அப்போ அவர் இடத்துல அவர் பேசிட்டு கொஞ்ச நேரம் தான் அவங்களாம் நிற்கிறாங்க, சுற்றி வரைக்கும் நிற்கிறாங்க, எதுவும் ரொம்ப ரகசியம்லாம் பேச முடியாது. பேசிட்டு அவர் கையில் ஒரு செஸ் போர்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டார் அவர். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சிறைச்சாலையில் போர் அடிக்கும், அதை வச்சு விளாண்டுட்டு போகிறாருன்னு அவருக்கு ஒரு கிஃப்டாக அந்த செஸ் போர்டை கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ நெப்போலியன் அந்த சிறைச்சாலையில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த செஸ் போர்டை அவர் என்ன செஞ்சார், பயன்படுத்தி விளையாண்டு அவர் பொழுதை போக்குனார். அப்புறம் அவர் சிறைச்சாலையிலே அவருடைய உயிர் போயிட்டு அவரால் வெளியே வர முடியாத அளவுக்கு அங்கே அடைக்கப்பட்டுட்டார். அப்போ அவர் மரித்த பின்பு அவர் விளையாண்டதான அந்த செஸ் போர்டு அதை ஏலத்துக்கு கொண்டுக்கிட்டு வந்தாங்க. ஏலத்துக்கு கொண்டுக்கிட்டு வரும்போது அதை ஒரு மனிதன் நெப்போலியன் பெயரில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அதிக விலை கொடுத்து அந்த செஸ் போர்டை அவர் வாங்கிட்டு அவர் வீட்டில் போய் அந்த செஸ் போர்டை ஓப்பன் பண்ணி அவர் விளையாடும்போது அதில் ஏதோ ஒரு கோல்டு கலரில் ஒரு பட்டன் தட்டுப்பட்டுச்சு. அப்போ இவர் என்ன, இதில் சம்மந்தமே இல்லாமல் இதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பட்டனை லேசாக ப்ரெஸ் பண்ணார். அது டப்புன்னு செஞ்சுட்டு அப்படி திரும்பி கீழே ஒரு அறை மாதிரி ஒன்று காட்டுச்சு. பார்த்தா அதில் நெப்போலியன் இந்த சிறைச்சாலையில் இருந்து அவர் தப்பிக்கொள்வதற்கான அந்த வரைபடம் அதில் இருந்துச்சு. நெப்போலியன் இந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான ஒரு வரைபடம் அதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நெப்போலியன் அன்னைக்கு இந்த மனிதன் கண்டுபிடிச்ச மாதிரி அன்னைக்கு நெப்போலியன் அதை கண்டுபிடிச்சிருந்தா நெப்போலியன் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் தப்பிச்சிருப்பார். அருமையான ஒரு ரூட், அருமையான ஒரு வழி அதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் அதை மட்டும் அப்படி அவர் கவனிச்சிருப்பார்னா அன்னைக்கு அந்த சிறைச்சாலையிலிருந்து நெப்போலியன் மிக சுலபமாக அவர் வெளியேறியிருப்பார். ஆனால் நெப்போலியன் அதை பார்க்கவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அந்த செஸ் போர்டை வச்சு செஸ்ஸு தான் என்ன செஞ்சார், விளாண்டுட்டு இருந்தார். அந்த தப்பித்து கொள்வதற்கான அந்த வழி அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதே போல தான் வேதத்தை சும்மா நீங்கள் வாசித்துட்டு வச்சுட்டாதீங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அந்த தெசலோனிக்கே அந்த பெரேயா பட்டணத்தாரை போல கொஞ்சம் அப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா இந்த ஆராய்ச்சிக்குரிய நேரம் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்படியே வேத வாக்கியத்தை கையில் வச்சுக்கிட்டே நித்திய ஜீவனை இழந்துடாதீங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது சொல்லப்பட்டிருக்கபடி நான் நடக்கிறேனா, கொஞ்சம் உள்ள போங்க. மேலோட்டமாக கையில் எடுத்துட்டு வந்துட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா உங்களுக்கு அது நித்திய ஜீவனுக்கு வழியை காட்டும். மேலோட்டமாக நின்னீங்கன்னா நித்திய ஜீவனை நீங்கள் அறிய முடியாது. ஆழத்துக்குள்ளே போனீங்கன்னா அது உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வழி காட்டும். தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பதும் ஆராய்வதும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த லூகாசு விசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்துக்கு நேராக வருவோம். 24 லூகாசு விசேஷம் 24:45 நம்ம வாசிக்கிற அந்த வசனத்துக்கு முன்பாக ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். 24:13 அன்றைய தினம் வாரத்தின் முதல் நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அந்த நாளில் சீசர்களில் 2 பேர் ஜெருசலேமிலிருந்து எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு அவங்க நடந்து போகிறாங்க. அதனுடைய மைல் கணக்கு அதில் போட்டிருக்கு, 7 அல்லது 8 மைல் தூரம். இப்போ இன்னைக்கு காலையில் நான் பாஸ்டர்டு எனக்குலாம் அந்த மைல் கணக்கு தெரியாது. பாஸ்டர்டு கேட்டேன், பாஸ்டர் நான் செங்கோட்டையிலேருந்து 7 அல்லதுனா 8 மைல் தூரம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தென்காசியும் தாண்டி என்ன அந்த மெஞ்ஞானபுரம் அந்த கேடிசி நகரம் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு போகலாம். எங்கேருந்து? செங்கோட்டையிலேருந்து. அப்படி ஜெருசலேமிலேருந்து எம்மாவூர் அவ்வளோ தூரம். இப்போ எம்மாவூருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. 3 நாட்களாக நடந்த காரியங்களை அவங்க பேசிட்டு போகிறாங்க. இயேசுவை பிடிச்சு பிரதான ஆசாரியர்கள் என்ன அவங்கெல்லாம் எப்படி இயேசுவை பிடிச்சு அடித்து துன்பப்படுத்தி அவரை சிலுவையில் அரைஞ்சது அது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியுது. சரியா? இப்போ இயேசு உயிர் தெழுந்துட்டார். ஆனால் அவங்களுக்கு அது எப்படி சொல்லப்படுறது, அவங்க என்ன கண்களால் பார்க்கல இயேசுவை, உயிர் தெழுந்த இயேசுவை. அவங்க சொல்கிறாங்கல்ல,
எங்களில் உள்ள சில ஸ்திரீகள் இன்னைக்கு காலையில் கல்லறைக்கு போனாங்க. அங்கே இயேசு இல்லை. கல்லறையில் தூதர்கள் இருந்து அவரை ஏன் இங்கே தேடுறீங்க, மரித்தோர் இடத்துல ஏன் தேடுறீங்க, அவர் உயிரோடு எழுந்து விட்டார், உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அவங்க வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அப்படி சீமோனு போய் பார்த்தாரு, அங்கே இயேசுவை காணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குழப்பத்தோடு என்ன செய்கிறாங்க, துக்க முகத்தோடு அவங்க அப்படியே எம்மாவூருக்கு பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அவங்க பேசிட்டு போகிற மேட்ரு என்னது, 3 நாட்களாக நடந்த காரியங்களை அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க நடந்து ஒரு ட்ராவல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதை பற்றி பேசுகிறாங்க, இயேசுவுக்கு நடந்த காரியங்களை, 3 நாட்கள் இயேசுவுக்கு நடந்த காரியங்கள் அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே போகும்போது இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா, என்ன அருமையான ஒரு அனுபவம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு போகையில் இயேசு தாமே அவர்களோடு கூட என்ன செஞ்சாராம், நடந்து போனார். இப்போ அவங்க பேச, அப்போ உடனே இயேசு கேட்காரு, எதை பற்றி பேசிட்டு போறீங்க அப்படின்னு கேட்காரு. என்ன தெரியாதோ, 3 நாட்களாக எவ்வளோ பெரிய மேட்டர் நடந்திருக்கு, நீர் என்ன அந்நியர், அந்த சம்பவத்துக்கெல்லாம் அந்நியர் மாதிரி பேசுறீரு, தெரியாதோ, அப்படியா, என்னது அப்படின்னு மறுபடியும் இயேசு கேட்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அடுத்தடுத்த வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அவங்க துக்கமுகமாக இருக்கிறத பார்த்துட்டு இயேசு கேட்காரு, ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க, அப்போ தான் அவங்க எல்லாம் வேற சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இயேசு வந்து சில காரியங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இப்படி வர்றாரு பாருங்க. அங்கே அப்படி பேசிட்டு வரும்போது இயேசுவும் சில காரியங்கள் என்ன செய்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவங்களும் அவங்களுக்கு வந்து இயேசு பேசுகிறாரு, இயேசு நம்ம கூட வாராரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியலை. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். இப்போ இங்கே நம்ம இந்த 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 இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு, அதாவது நம்ம பேசுகிற காரியம் என்ன, அது ரொம்ப முக்கியமானது. நம்ம பேசுகிற காரியம் கர்த்தருக்கு உகந்ததாக இருந்தால் அவர் உங்களோட ஜாயின் பண்ணிடுவார். இப்போ பாருங்க, ஒரு பிரயாணம் நடந்து போகும்போது இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க. நடந்து போகும்போது இயேசுவை பற்றி அன்னைக்கு நடந்த காரியங்கள், 3 நாட்களாக நடந்த காரியத்தை பேசிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது எதை பேசுகிறீங்க, எதை பேசுகிறீங்க? பிரயாணமாக நீங்கள் இருக்கும்போது எதை பேசுகிறீர்கள்? நீங்கள் பேசுகிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வேத வாக்கியத்தை குறித்து, இயேசுவை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டு போனால் இயேசு உங்க கூட வருவார். இயேசு உங்க கூட வருவார். அல்லது நீங்கள் பிரயாணமாக போகும்போது எதை பற்றி பேசிட்டு போறீங்க? சரி, பிரயாணத்தை விடுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 6:7. இங்கே பார்க்கிறோம், வீட்டில் இருக்கும்போது என்ன பேசுறீங்க? இப்போ டிராவலை விடுங்க, பிரயாணமாக இருக்கும்போது நீங்கள் பேசிட்டு போகிறத விட்டுருங்க. வீட்டில் இருக்கும்போது என்ன பேசுறீங்க? வீட்டில் இருக்கும்போது எதையை குறித்து பேசுறீங்க? வீட்டில் இருக்கிற பெற்றோர் அதிகமாக ஆங்கிலம் பேசுகிறவங்களா இருந்தால் பிள்ளைங்க எதை கற்றுக்கொள்ளுவாங்க? ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுவாங்க. மலையாளம் பேசுகிறவங்களா இருந்தால் தமிழ் பேசுகிறவங்களா தமிழ். வேத வாக்கியங்களை பெற்றோர் அதிகமாக பேசுகிறவங்களா இருந்தால் பிள்ளைங்க எதை கற்றுக்கொள்ளுவாங்க? வேத வாக்கியம். வீட்டில் எதை பற்றி பேசுகிறீங்க? உங்கள் வீட்டில் அதிகமாக நீங்கள் வேத வாக்கியங்களை குறித்தே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் உங்கள் வீட்டில் இயேசு இருப்பார். அவருக்கு பிரியமானதை நீங்கள் பேசுகிறீங்க. அல்லது வீட்டில் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தால் பிள்ளைங்க அதை கற்றுக்கொள்ளுவாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அதை கற்றுக்கொள்ளுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
நீங்கள் வீட்டில் பேசுறது என்ன ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பேசுகிறத கர்த்தர் கேட்குறாருங்கிற எண்ணம் இருக்கா? சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஊழியக்காரங்களை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சபை சரியில்லை, ஊழியக்காரங்க சரியில்லை, விசுவாசிகள் சரியில்லை, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க அதை கேட்டு அப்படியே அதிலே வளருவாங்க. பிள்ளைங்களை கண்டுபிடிச்சிடலாம். பிள்ளைங்க சின்ன வயசில் ஊழியக்காரங்களை கண்டுக்காமல், ஊழியக்காரங்களை பார்த்தா ஒரு மிஸ் பண்ணாமல் கண்டுக்காமல் அப்படி இருப்பாங்கன்னா வீட்டில் பெற்றோர் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க ஊழியக்காரங்களை குறித்து. அதான் பிள்ளைங்க அப்படி வளர்கிறாங்க. அதை ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எந்த பிள்ளைங்க ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, கனம் பண்ணுவாங்க. நம்ம செல்வன் சார் பொண்ணு, நாங்கள் அவளுக்கு ப்ரைஸ் லார்ட் சொல்லலான்னாலும் எங்களை கூப்பிட்டு ப்ரைஸ் லார்ட் சொல்லுவான். பாஸ்டர் வந்தாங்கன்னா கூப்பிடுவா, என்னையும் கூப்பிடுவா, ப்ரைஸ் லார்ட்ன்பா. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஊழியக்காரங்களை பேசிக்கிட்டே குறை பேசிக்கிட்டே இருந்தால் பிள்ளைங்க மைண்டில் அதான் பதியுமோ, ஊழியக்காரங்க சரியில்லையோ, ஊழியக்காரங்க சபை பாருங்கள். நீங்கள் ஊழியக்காரங்க மேலே உங்களுக்கு கசப்பு இருக்கிறதுனால அவரை குறித்து நீங்கள் பேசுவீங்க. ஆனால் பிள்ளைங்க காலங்கள் வரும்போது ஊழியக்காரங்களை மட்டுமல்ல, இயேசுவையும் சபையுமே விட்டு போயிடுவாங்க. அவங்க மனசில் அது பதிஞ்சிரும். வீட்டில் நம்ம என்ன பேசுகிறோம் ரொம்ப முக்கியமானது. வீட்டில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் மென்மேலும் வேத வாக்கியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை திறப்பார். பேசுறது ரொம்ப முக்கியமானது, பேச்சு. இப்போ பாருங்க, அவங்க அந்த டிராவலில் இருக்கும்போது, நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வேற எதையுமே பேசலை. அந்த 3 நாட்களாக நடந்த இயேசுவை பற்றி நடந்த அந்த சம்பவத்தை குறித்து அவங்க பேசிக்கிட்டு போனாங்க. இயேசுவும் அவர்களோடு கூட இணைந்து கொண்டார், சில காரியங்களை அவர்களுக்கு விளக்கி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த 24:16 அங்கே வாசிக்கிறார், தன்னோடு கூட பேசிக்கொண்டு வருகிறவர் இன்னார் என்று அவர்கள் அறியக்கூடாத படிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. யார் பேசிக்கிட்டு வாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பாருங்க, அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ பாருங்க, இன்னொரு இடத்துல அங்கே வாசிக்கிறோம், அவர் 24:27 மோசே சகல தீர்க்கதரிசிகள் சொல்லியதெல்லாம் விவரித்து காண்பிக்கிறார். விவரித்து காண்பித்தாலும் அவங்களுக்கு புரியலை. அவங்க வேத வாக்கியங்களை இயேசு 32ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வேத வாக்கியங்களை அவர் நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இப்போ பாருங்க, இயேசு அவங்களுக்கு மோசே சொன்னது, தீர்க்கதரிசிகள்லாம் இயேசுவை பற்றி சொன்னதையெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வாராரு, விளக்கி சொல்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு புரியலை. அவர் சொல்றது அவங்களுக்கு புரியலை. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அறிவு கண்கள் திறக்கப்படலை. இயேசு கண்களை திறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, அவர் நமக்கு விளக்கி காட்டும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இப்போ உங்களுடைய அறிவு கண்களை இயேசு திறந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? ஐயோ, பாஸ்டர் இப்படி சொல்றாங்களே, பாஸ்டமா அப்படி சொல்றாங்களே, நமக்கு இந்த அனுபவம்லாம் இல்லையே. இருதயம் ஒருவேளை பாவத்தை குறித்து சொல்லலாம், அல்லது ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லலாம். அப்படி சொல்லும் போதெல்லாம், வசனங்களை விளக்கும் போதெல்லாம் உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் மனக்கலக்கத்தோட கவலையோட நீங்க வந்திருக்கலாம். ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் விளக்கி சொல்றோம், அப்போ உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். அப்பா, இவ்வளோ வசனம் இதுல இருக்குமே, நான் போய் கவலைப்பட்டுட்டு கிடக்கனே. சில நேரங்கள் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு தவறுகளை நீங்க செய்யும் போது இந்த வசனம் இது இங்க இருந்து வரும். ஆவியானவர் பேசுவார், இயேசு பேசுவார். அப்போ உங்க இருதயம் என்னத்தான், நான் தான் இந்த தப்பை பண்ணினேன், நான் தான். இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? ஒரு கன்வென்ஷன் நடந்துதான், ஒரு ஊழியக்காரர் நல்ல அபிஷேகத்தோடு கூட அநேக காரியங்களை அவர் பேசினார். கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மேடைக்கு வந்து அவரை சொன்னாங்க, ஐயா, ஆண்டவர் எங்களோட பேசினார், ஆண்டவர் பேசினார்னு எல்லாரும் சொன்னாங்க.
அப்போ அதில் ஒரு ஒரு வாலிப சகோதரன், அவன் சின்ன வயசு தான், அவனுக்கு ஒரு 17 வயசு தான். அவன் ஒரு ஊமையான ஒரு பையன். அந்த பையன் எல்லாரும் ஆண்டவர் பேசுனாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் அருகில் இருந்தவங்கள்ட்ட ஒரு மெழுகுவர்த்தி கேட்டான். அவங்க மெழுகுவர்த்தி கொடுத்த உடனே அதை பற்ற வச்சு அந்த ஊழியர்கிட்ட போய் இப்படி இப்படி சொல்லி இந்த இப்படி வச்சு காட்டினானோ. அந்த நெஞ்சில் அந்த மெழுகுவர்த்தியை வச்சு காட்டினானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பேசும்போது என் இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அந்த ஊமையான பையன் அதை ஆக்ஷனில் செஞ்சு காட்டினானோ. நீங்கள் பேசும்போது இப்படி நெஞ்சில் அந்த மெழுகுவர்த்தியை வச்சு அப்படியே காட்டினானோ, எரிஞ்சிச்சு அப்படி. ஒரு ஊமையான ஒரு பையனுக்கு ஒரு ஊழியக்காரர் பேசும்போது கொழுந்து விட்டு எரிஞ்ச அந்த அனுபவத்தை என்ன செஞ்சான்? செய்கையில் காட்டினான். நம்ம இருதயம்லாம் கொழுந்து விட்டு எரியுதா? கல்லா வந்துட்டு கல்லா போறீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தர் பேசுறது உங்களால உணர முடியுதா? பேசுறாரா? முதல்ல கர்த்தர் பேசுறாரா? இப்போ நீ ஒரு குற்றத்தை, ஒரு குறைய செஞ்சுட்டு வந்துட்டீங்க. இங்க இருந்து ஆவியானவர் பேசுறாரு. ஆவியானவர் தான் என்னோட பேசுறாருன்னு உங்களால உணர முடியுதா? நீங்க என்ன தெரியுமா உணர்வீங்க? பர்டிகுலரா ஒரு காரியத்தை பற்றி பாஸ்டர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது நீங்கள் தான் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க? ஆவியானவர் என்னோட பேசுகிறாரு, இயேசு என்னோட பேசுகிறாரு அப்படி நீங்கள் நினைக்க சான்ஸே இல்லை. விசுவாசிகளோட மனசை சொல்கிறோம் நாங்கள். என்ன தெரியுமா நினைப்பீங்க? எவனோ போட்டு விட்டுட்டான். யார்கிட்ட சொன்னோம்? அவன்கிட்ட சொன்னோம். உங்கள் பக்கத்தில் எடுத்துக்கிட்டா, ஓ நம்ம பேசும்போது அன்னைக்கு அவன் நின்னா இல்லை, அவள் தான் சொல்லி கொடுத்துருப்பான். நான் முதலே சொன்னேன், அவன் வாரா பாரு பேசாத அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் போட்டு கொடுத்துட்டான். இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் ஆண்டவர் பேசுறத நம்மளால கேட்க முடியல. அவர் பேசிட்டு இருக்காரு, ஆண்டவர் ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம சிந்தனையில எங்க இருக்கும்? யாரோ. அதுதான் கண்கள் மறைக்கப்பட்டு. கர்த்தர் பேசுறாரு பாருங்க, அது உங்களுக்கு தெரியாம அவர் விளக்கி சொல்றாரு. நீதான் செய்யாத, இனிமே வேண்டாம், இந்த முறை மன்னிச்சிடுறேன், விட்டுரு. கர்த்தர் பேசிட்டே இருக்காரு. ஆனா அவர் பேசுறத நீங்க அறியக்கூடாத படிக்கு பிசாசு என்ன செய்வான்? உங்க அறிவு கண்களை அவன் குருடாக்குவான். எப்படி? இப்படி. இதுதான் இவர் கடைசி பாருங்க, முழு பிரசங்கத்திலையும் நீங்க யார்கிட்ட பேசுனீங்களோ அந்த நபரை குறித்து பேசி சபையை விட்டு வெளியே போன உடனே அவனை நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். இதுதான் ஆவியானவர் நமக்கு விளக்கி தரும்போது இதுதான் நம்ம மனத்தில் ஓடுற ஓட்டம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய மனதை திறப்பாராக. திறக்கணும். அவர் திறந்தாதான் அவர் உங்களுக்கு விளக்கி தரும்போது நீங்க வேதத்தை புரிஞ்சுக்கிருவீங்க. அறிவு கண்களை கர்த்தர் திறக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இன்னொரு எண்ணத்தினால இயேசு விளக்கி தந்தது அவங்களுக்கு புரியலை. இன்னொரு எண்ணமும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. என்னென்னு தெரியுமா? 24-21 வாசிக்கும் போது, இஸ்ரவேலர்களை அவர் இயேசு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார், அவர் ஆட்சி செய்வார் அப்படின்னு நாங்க நம்பி இருந்தோம். ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்க? பிரதான ஆசாரியர்கள் அவரை சிலுவையில அடிச்சு கொன்னுட்டாங்க. இவங்க எண்ணம்லாம் என்ன? இயேசு நம்மை மீட்டு ரட்சிப்பார், ஆட்சி செய்வார், அவருடைய ஆட்சியின் கீழே நம்மளாம் சந்தோஷமா இருப்போம், எந்த கஷ்டமும் இல்லாம இருப்போம், ஜாலியா இருப்போம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க இயேசுவை குறித்து. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? அவங்க நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சு. அங்க இயேசுவை சிலுவையில் அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எண்ணங்கள் என்னன்னா, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க இயேசுவை நம்பி வர்றீங்க, வசனத்தை என்ன நம்பிக்கையோட கேட்குறீங்க?
இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் கடன் பிரச்சனையை மாற்றுவார், என் கஷ்டத்தை எல்லாம் மாற்றுவார். உண்மைதான். ஆனால் இயேசுவை குறித்து சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரும் என்று சொல்லும்போது அதை உங்களால் புரிஞ்சுக்கிற முடியாது. ஏன் தெரியுமா? இவங்க என் நம்பிக்கை எல்லாமே இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், இயேசு என் கடன் பிரச்சனை மாற்றுவார், என் தேவைகளை இதுதான் அவங்க அறிந்த வேத வாக்கியங்கள். பாடுகளை பற்றி, உபத்திரங்களை பற்றி, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் சில உபத்திரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தே ஆகும். அதை நீங்கள் சகிச்சே ஆக வேண்டும். நான் ஆசீர்வாதமாக தான் போய்கிட்டே இருப்பேன், எனக்கு கஷ்டமே வரக்கூடாது நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வேத வாக்கியங்களை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த மைண்டில் தானே உட்காந்துருக்கிறீங்க. இனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என்னையை உயர்த்தணும், இப்படி தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் அது செய்வார். ஆனால் அவர் நாமத்தின் நிமித்தம் சில கஷ்டங்கள், நெருக்க, இயேசுவே சொன்னாரா இல்லையா? என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு என்ன வரும்? பாடு வரும்னு சொன்னாரா இல்லையா? அன்றியும் இயேசு மேலே பக்தி வைராக்கியமா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். நீங்கள் ரொம்ப பக்தியாக வாழணும், ரொம்ப உண்மையாக வாழணும், அப்படி ரொம்ப சாட்சியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். துன்பம் வரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இங்கே நான் பார்க்குறோம், இவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுனால இயேசு அவங்களுக்கு விலைக்கு கொடுத்தும் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சிலருக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாத அடுத்த அனுபவம் என்னன்னா, நீங்கள் இப்போ செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இந்த சம்பவத்திலிருந்தே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சிலர் நல்ல வேத வசனங்களை நிறைய அதிகமாக வாசித்து இந்த வேத அறிவு, நம்ம நாஸ்திகளை குறித்து பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த வேத அறிவு எங்கே இருக்கும்? மூளைக்கில் இருக்கும். அவங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அவங்களால இயேசு பேசுகிறத உணர முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஏற்கனவே வேத அறிவு இருக்குது. அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? எனக்கு எல்லாம் தெரியும், பாஸ்டர் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நான் ஏற்கனவே வாசித்தது தான், இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். வேத அறிவு மூளையில் இருக்குது. வேத அறிவு மூளையில் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களோடு சாதாரணமாக பேசுகிற அந்த காரியங்களை கூட உங்களால் புரிஞ்சுக்கிற முடியாது. வேத அறிவு எனக்கெல்லாம் தெரியும். சிலர் நாங்கள் பார்த்துருக்குறோம், எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாததையா பாஸ்டர் விளக்குறாரு. ஒரு அம்மா இப்படின்னா நம்ம சபையோடு இணைஞ்சு அவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க. பாஸ்டர் இப்போ சீசத்துவ பயிற்சி வைக்கிறாங்கல்ல, எதுக்காக? நீங்கள் சீசத்துவ பயிற்சியில் கற்றுக்கொண்டு சபையோடு நல்ல ஐக்கியமாக இருந்தால் அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஏன் இந்த சீசத்துவ பயிற்சிக்கு வரணும்? ஒரு சகோதரி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சபையில் ஊழியம் செஞ்சாங்க, ஆனால் சபையோடு இணைஞ்சி அந்த கற்றுக் கொடுக்குற காரியங்களையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் சபை அவங்கள எங்கே அனுப்புகிறாங்களோ அங்கே போகாமல் அவங்க சுய இச்சையின்படி அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அவங்கள இந்த ட்ரைனிங்க்கு வர சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாத எதையா பாச சொல்லி தந்துடுவார். அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது? எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது தெரியுமா? எனக்கு தெரியாததே அவர் சொல்லி தருவார் அப்படிங்கிற அந்த மூளையில் இருந்த அந்த அறிவு கடைசியில் என்ன செஞ்சிட்டு, தேவனை பற்றிய வேத வாக்கியங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கண்களை குருடாக்கிட்டு அவங்க இன்றைக்கும் ஊழியங்களை செய்ய முடியாதபடி சூழ்நிலைகள் ஆகிவிட்டது. ஊழியத்துக்கு அப்புறம் போக முடியல அவங்களால. அப்போ இங்கே நம்ம பார்க்குற சில நேரங்களில் அந்த வேத வாக்கியத்தை குறித்த அந்த அறிவினால பெருமை, மேட்டிமை அது இருந்தால் கூட கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. உங்களை தாழ்த்தி உட்கார்ந்துருக்கணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். உங்களுக்குள்ள நீங்கள் எத்தனை முறை நீங்கள் வேதத்தை மாற்றிருக்கலாம், கரைச்சி குடிச்சிருக்கலாம், இந்த வேதத்தை அப்படியே உங்கள் மூளையில் வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பேசுகிறத உங்களால் கேட்க முடியுதா? உங்களால் உணர முடியுதா? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும்னு உட்கார்ந்துருக்காதீங்க. கர்த்தர் பேசுவார். கடந்த நாட்கள் ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாக்களே
கர்த்தர் என்னோடு பேசினார். நான் தான் கர்த்தருடைய சத்தத்தை உணரலை. அப்புறம் இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், கர்த்தர் அன்னைக்கு என்னோடு பேசினார், நான் தான் உணரலை. சில நேரங்களில் கர்த்தர் பேசுவார், நம்மளால் ஏன் உணர முடியல? அந்த பெருமை, அந்த மேட்டிமை, எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். சிலர் இன்னொரு அனுபவம் என்னன்னா, சில ஊழியக்காரங்க மேலே சிலருக்கு ரொம்ப அப்படி அந்த இருதயம், அந்த மனதை செலுத்தி இருப்பாங்க. முக்கியமான ஊழியக்காரங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில் அது ஒரு தீராத நோய். அப்போ அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அவர் பேசினார்னா ஆண்டவர் பேசுவார். அவர் எங்க இருந்து கூப்பிடாவர, வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அவர் வரணும், அந்த இந்த இவங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே அந்த ஊழியக்காரர் மேலே, இயேசு மேலே இல்லை. அப்போ அவர் பேசினா பாருங்க, அவர் வரைய மாட்டாரு. ஆனால் இங்கே ஸ்தலசபை ஊழியரை பற்றி ஊழியர் மூலமாக கர்த்தர் பேசிகிட்டே இருப்பார். இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்க எண்ணமெல்லாம் எங்கே இருக்கு? அந்த ஊழியக்காரர் மேலே. இங்கே ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். நான் தாம்மா பேசுகிறேன், நான் தான் இயேசு பேசுகிறேன், ஹலோ நான் தான் இயேசு பேசுகிறேன் அப்படிம்பார். ஆனால் எந்த உணர்வும் இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஊழியக்கார். சிலரை பார்த்தீங்கன்னா, நானும் பாஸ்டரும் தொண்டையும் தண்ணியும் கொடுத்துருக்கோம். அவங்களும் பாஸ்டரும் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்க, பரிசை பற்றி அவங்களும் பேசுவாங்க, நானும் ஆவியாளர் நானும் பேசியிருக்கேன். சில ஆட்கள் ஐயோ வருஷத்தில் 52 வாரம் இவங்க பேசுறது நாங்கள் பேசுறது காதிலே விழாது. அந்த சென்னையிலேருந்து வந்தாரே ஒரு பாஸ்டர், அவர் சொன்னார் பாருங்க, அப்பா நான்லாம் நினைப்பேன், நம்மளாம் ஏன் பிரசங்கம் பண்ணுறோம், பேசாப்புல பைபிளை முடிச்சுட்டு ஆண்டவரே வேண்டவே வேண்டாம், அந்த மக்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். நாங்கள் சொன்னதான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த மக்கள் எப்படி? இந்த மக்கள் நம்ம பாஸ்டர் அவர் வருவார் பாருங்க. இப்படி இருந்தாலும் சர்வ சாதாரணமாக கர்த்தர் உங்களோட பேசுறது உங்களால கேட்க முடியாது, உணர்வு இல்லை. இப்படியெல்லாம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை, அறிவு கண்களை குருடாக்குவதற்கு நீங்கள் இடம் கொடாதிருங்க. கர்த்தர் எப்படியும் பேசுவார், யாரை கொண்டும் பேசுவார், எப்பொழுதும் பேசுவார். நீண்ட பிரசங்கத்திலையும் பேசுவார், சுருக்கமாக இருக்கிற பிரசங்கத்திலையும் பேசுவார், 10 நிமிஷத்துலையும் பேசுவார், 5 நிமிஷத்துலையும் பேசுவார், 1.5 மணி நேரத்திலையும் பேசுவார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க உங்கள் மனது திறக்கப்பட வேண்டும். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனது திறக்கப்பட வேண்டும். இது போல ஒரு சம்பவம் பாருங்க, இதே டிராவல் மாதிரி தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் அந்த மந்திரி, நிதி மந்திரி இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ஒரு டிராவல் தான். எனக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு மந்திரியா இருந்தால் பைபிளை கையில் வச்சிருப்போம். இவர் இந்த மந்திரி, நிதி மந்திரி ஜெருசலேம்ல போய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ரதத்தில் வந்துக்கிட்டு இருக்கார். ரதத்தில் வரும்போது பைபிளை வாசிச்சுட்டே வராராம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை அது சத்தமாக வாசிச்சுட்டு வராரு. பைபிள் அங்கே வாசிக்கிறோம், பிலிப்பு வாசிப்பதை கேட்டு, அவர் கேட்கணும்னா, இப்போ நான் வாசிக்கிறேன், என்ன வாசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53 அதிகாரத்தில் உள்ளது நான் சத்தமாக வாசிக்கிறேன். அப்போ பாசமா ஏசாயா 53 அதிகாரத்தை வாசிக்கிட்டு இருக்காங்க, தெரியும் என்ன? இந்த மந்திரி ரதத்தில் வரும்போது அவர் உட்கார்ந்து பைபிளை வாசிக்கிட்டே வந்திருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அமைச்சர்கள்லாம் கையில் பைபிளை பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு அந்த அமைச்சர் கையில் பைபிளை வச்சு என்ன செஞ்சிருக்காரு? ட்ராவலில், எத்தனை பேர் ட்ராவலில் பைபிள் வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பைபிளை வாசிக்கிறத விடுங்க, பைபிளை கொண்டாவது போவீங்களா? இங்கேருந்து சென்னைக்கு 4 நாள் போகிறீங்க, ஆமாம், பெரியப்பா மகளுக்கு கல்யாணம் போகிறீங்க, பைபிள் எடுத்துகிட்டு போவீங்க. 4 பட்டு சேலைக்கு 6 பட்டு சேலை, என்ன இருக்கிற எல்லா நகைகளாக அதுக்கே லக்கேஜ், அதே பெரிய லக்கேஜாக இருக்குமே. எங்கேருந்து பைபிள் சும்மா தூர கொண்டு போய் இதெல்லாம் எங்கே நம்ம கொண்டு போகிற இடம் இல்லை. பைபிளை சிலர் தூக்கிட்டு இந்த இவர் பாருங்க, அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை என்ன செஞ்சிருக்காரு? கொண்டு போயிருக்கார். ஏன்னா அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவரை பணிந்து கொண்டு திரும்ப அவர் ஊருக்கு போகிறார். போகும்போது ட்ராவல் இது பண்ணுறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
ட்ராவலில் பொதுவாக நம்மளாம் எப்படி இருப்போம்? இந்த வேதத்தை வாசித்துட்டு போவோமா? யோசித்து பாருங்க. ஒரு ட்ரெயினில் போகும்போது, ஒரு பஸ்ஸில் போகும்போதோ உங்கள் கையில் அந்த பைபிள் இருக்கிறத பார்த்தா உண்மையிலே நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை அதை அடையாளம் விட்டு காட்டும். அதுக்கப்புறம் பைபிளை வாசிட்டு இடம் கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டிங்கன்னா, ஓ இவ கையில் பைபிள் வச்சுருக்கா, இவ இப்படி தான், அப்படி அதெல்லாம் கவனம். நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு அது உங்களை காட்டி கொடுத்துட்டு ரொம்ப கவனமாக பொறுமையாக இருக்கணும். இப்போ ட்ராவலில் கையில் பைபிள் இருக்கா? வாசிக்கிறீங்களா? அதிகமாக வாசிக்கிறவங்க, அதிகமாக அந்த இதுக்கு முதலிடம் கொடுக்குறவங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பார். பேசுகிறவங்க, வேத வாக்கியங்களை அதிகமாக பேசிகிட்டு இருக்கவங்க கண்களை திறப்பார். ரெண்டாவது, இது என்ன செய்யணும்? வாசிக்கிறவங்க, கேட்குறவங்க திறப்பார். கையில் இருக்கு பாருங்க. கையில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அவர் எவ்வளோ கவனமாக அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு பாருங்க. கையில் இந்த மந்திரி வாசித்துட்டு வராரு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, வர வர சபையெல்லாம் எப்படி ஆயிடுது? கையில் பைபிளை கொண்டு வர மாட்டேங்காங்க. இன்னும் கேட்டால் மொபைலில் இருக்குது. மொபைலில் இருக்குது. பாச சொல்லும்போது நாங்கள் மொபைலில் பார்ப்போம். பாமா இந்த பைபிளை கொண்டுக்கிட்டு ஸ்டைலு மொபைலில் கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, உங்கள் பிள்ளைங்க மொபைலில் பைபிள் வாசிக்க விடாதீங்க தயவு செஞ்சு. லேப்டாப்பில், ஐபேடில் அப்படிலாம் கொண்டுட்டு வராதிங்க. அப்படிலாம் பிள்ளைங்களை அதில் வாசிக்க விடாதீங்க. பைபிளை வாங்கி கொடுங்க. இந்த பைபிள் நம்ம கையில் இருக்குது, பரிசுத்த வேதாகமம். நீங்கள் செல்ஃபோனில் வந்து பிள்ளைகளை பைபிள் வாசிக்க விடுங்க. ஒரு சின்ன காரியத்துக்காக பைபிளை நம்ம செல்ஃபோனில் ஏதாவது ஒரு விளக்கத்துக்காக தேடினா அங்கே வரும் பாருங்க ஆடு. நான் கடந்த நாட்களை சொல்லணும்ல, நான் இப்போ கடந்த நாட்களில் வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மணி நேரம் எல்லாருடைய கையில் என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. என்ன 1 மணி நேரமோ 1.5 மணி. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நான் நேற்று கூட சொன்னேன்ல, குஷ்டரோகி கை எப்போ என்ன செய்யும்? சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த 1 மணி நேரம் கை நம்ம கையில் மொபைல் இருக்கிறனால நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? அப்படி பாஸ்டமாக பேசட்டும், நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்டேட்டஸ்க்கு போவோம். டக் 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 டக். கடந்த நாள் இப்படி தான் ஒரு சகோதரி ஸ்டேட்டஸில், நான் ப்ரேயரில் இருந்த அந்த டைமில் அவங்க ஸ்டேட்டஸில் என்ன செஞ்சுட்டாங்க? வச்சுட்டாங்க. நான் தற்செயலில் திறந்து பார்க்குறேன் ஸ்டேட்டஸில் இந்த டைம் அவங்க லைனில் இருந்தாங்களே, எப்படி ஸ்டேட்டஸில் போனாங்க? ஃபோன் அடித்து கேட்டுட்டேன், விடக்கூடாதுல்ல, கேட்டுட்டேன். சிஸ்டர் இந்த டைமில் நீங்கள் லைனில் இருந்தீங்களே, எப்படி இந்த ஸ்டேட்டஸுக்குள்ள போய் இந்த பிக்சர் அப்படி வச்சிங்க? அது அம்மா, பாஸ்டர் அம்மா, இனிமேல் அப்படி நடக்காது. ஒத்துக்கிட்டீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. போங்க பாருங்க. அந்த 1 மணி நேரம் கூட அந்த மொபைலில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவோ செபிக்கவோ நம்மளால் முழுமையாக அதில் நம்ம மனதை செலுத்த முடியல. இன்னும் அப்போ தான் நல்ல டைம். குயிஸுக்கு ஆன்சர் அடிக்கிற நேரம். நான் அனுப்புகிறேன்ல குயிஸு, பார்ப்பேன். ஓ இவங்க 8:10க்கு லைன்ல இருந்தாங்க, 8:10க்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ குஷ்டரோகி கையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆன்சர் டக் 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 டக். இன்னும் பார்த்தா மெசேஜ் ஷேர் பண்ணுறது, வீடியோ ஷேர் எப்போ? இந்த 1 மணி நேரம் மொபைல் கையில் இருக்கு பாருங்க. அப்போ உங்களால் மொபைலில் என்ன செய்ய முடியாது? பைபிளை வாசிக்க முடியாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்காதீங்க. இதை பரிசுத்த வேதாகம கையில் இருக்கட்டும். அந்த பிள்ளைங்க கையில் பைபிளை வச்சு வாசிக்கணும். இன்றைக்கி நான் ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்போ நான் வழக்கமாக என்னுடைய பேக்கில் வந்து ஒரு சின்ன பைபிள் வச்சுருப்பேன். நான் எங்கே போனாலும் பைபிள் என் பேக்கில் இருக்கும். அதை வாசிக்கிறோன்னே இல்லையோ சுமக்கணும். எனக்கு அப்படி ஒரு வாஞ்சம் உண்டு. எங்கே போனாலும் பைபிளை நான் சுமந்துக்கிட்டு போகணும். ஷாப்பிங் போனாலும் சுமந்துட்டு போகணும். ஒரு தடவை மதுரையில் ஏகே அது மாதிரிலாம் போகும்போதே பேக்கை திறந்து காட்டுன்பான். அப்போ இந்த பேக்கை எனக்கு முன்னால் அக்கா பெரிய பேக்காக வச்சுருக்காங்க. திறந்து காட்டு, அதில் நிறைய இருக்குது. அவ்வளோத்தையும் எடுத்து வெளியே வைங்க. அதை ஒன்றுன்னா ஐயோ நம்மளே இப்படி செய்வானோ அப்படின்னு நான் பேக்கை திறந்து காட்டணும். கண்ணில் பைபிள் பட்டுச்சு இப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த அம்மா திருடாது, இந்த அம்மா பேக்கில் என்ன வச்சுருக்காங்க? பைபிள் வச்சுருக்காங்க, இந்த அம்மா திருடா போ அப்படின்ட்டான். நான் நினச்சேன், பரவாயில்ல பைபிள் வந்து கூட நம்மளை ஒரு திருடி அப்படின்னு இல்லைன்னு காட்டி கொடுக்குது அப்படின்னு நான் நினச்சேன்.
அப்போ இந்த வேதாகமும் நம்ம சுமக்கணும். இந்த பால் காய்க்கு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். நான் இன்றைக்கி பேக்கில் என்னுடைய குட்டி பைபிள் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஆனால் இந்த பைபிளும் டைரியும் காரில் தான் நான் வச்சுருந்தேன். இப்போ சரி பார்த்தேன், இருக்கட்டும், அவன் ஹிந்துஸ் வீடு தான். முதல்ல ஒயிட் சைடில் போகிறதுக்கு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டேன். நான் ஒயிட் சைடு தான் வருவேன். ஐயோ ஒயிட்டில் வந்திருக்கால பியாயோ பிசாசோ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் வரணுன்னா இப்படி தான் வருவேன். அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்தால் போதுன்ட்டாங்க. ஒயிட் சைடில் போயாச்சு. ஆனால் கையில் பைபிள் பேக்கில் இல்லை. அப்போ நினச்சேன், ஐயோ பேக்கில் பைபிள் சின்ன பைபிள் எடுத்துகிட்டு வரலையே. பரவாயில்லை, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்லை, இதை நம்ம கையிலே கொண்டு போகணும். இப்படி தான் போனேன். பார்க்கணும் எல்லா ஹிந்துஸ் தான் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம சர்ச்சுக்கு வர விசுவாசம் அவங்க தான் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. நான் தைரியமாக தான் பைபிளை கொண்டுகிட்டு போனேன். நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையோடு உள்ளே போவோமே அப்படி போனேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டினார். நான் எப்போவுமே பெரிய பைபிளை நான் எடுத்துக்கிட மாட்டேன், சின்ன பைபிள் வச்சுருப்பேன். அங்கே போயிருக்கேன். அங்கே சகோதரி பிரியா, அவங்க வீட்டில் தான் நீ பால் காய்ப்பு. ஐயோ எத்தனையோ வீட்டுக்கு நான் பால் காய்ப்பு போயிருக்கேன். அந்த வீட்டம்மா பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சதை நான் பார்க்கவே இல்லை. இந்த இவங்க சகோதரியை பார்த்தா அவங்க கையில பைபிளை வச்சுக்கிட்டே சுத்துறான். வாங்க பெரியப்பா, வாங்க வாங்க மாமா, வாங்க வாங்க, கையில பைபிளோடு. அப்ப நான் யோசித்தேன், ஒருவேளை இவங்களுக்காக தான் கர்த்தர் நம்மளை பைபிளை கொண்டு வர சொன்னாரோ? ஒருவேளை அவங்க என்னைய பார்த்து கூட பைபிளை கையில் எடுத்திருக்கலாம். நான் கையில் பைபிளை வச்சிருக்கிறத பார்த்து அவங்களுக்குள்ள பைபிளை அவங்க வச்சுக்கிட்டு இப்படியே நடமாடுறாங்க. வீட்டில் சுற்றி வரைக்கும் சொந்தக்காரங்க அத்தனை பேர் இந்து. அப்படியே நடமாட நினச்சேன். சரி ஆண்டவர் ஒருவேளை அவங்க கையில் பைபிள் எடுக்கிறதுக்காக நம்மளை கையில் பைபிள் எடுத்துகிட்டு சொன்னாரோ நான் யோசித்தேன். கையில் பைபிள் இருக்கும், வாசிக்கிறது. ட்ராவலில் போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போங்க. ட்ராவலில் போகும்போது பைபிளை வாசிங்க. சிலருக்கெல்லாம் சோதனை என்ன தெரியுமா? இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போங்க. அழகாக இங்கே செங்கோட்டையில் இருந்து சென்னைக்கு போகிற வரைக்கும் 4 சினிமா போடுவோம். வீட்டில் பார்த்தாலாவது திடீர்னு பாஸ்டர் வந்துடுவார், உதவி ஊழியக்கார் வந்துடுவார், ஓடி போய் ஆஃப் பண்ணணும். இங்கே யார் இருக்கா? ஒருத்தரும் இல்லை, ஜாலி தான். 4 படம், 4 சினிமா அப்படின்னு பார்த்துட்டு போகிறீங்களா? இதில் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். கையில் பைபிள் இருக்கு, அது சினிமா ஓடிக்கிட்டுமே வாசித்துட்டு போங்க, அல்லது காதில் நல்லா கேட்டுட்டு போங்க. இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய மனதை திறப்பாராக. இங்கே நான் பார்க்கும்போது அந்த டிராவலில் அவர் பைபிள் வாசித்துட்டு போனார். அவர் வாசித்த வேத பகுதி அவருக்கு புரியலை. ஜோயல் கடந்த நாட்களில் சீசத்துவ பயிற்சியில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் தெரியுமா? பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அவன் 4 எழுத்துக்களை வச்சு வேதத்தை அறிந்து கொள்வது எப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்கள் மனசில் புரிகிற மாதிரி கற்றுக் கொடுத்தான். 4வது அவன் இன்னும் சொல்லலை, 3 சொன்னான். ABC ஞாபகம் இருக்கா? அதில் ஏ ஆப்பிள். அந்த ஆப்பிள் பாருங்கள், ஆப்பிள் மாதிரி இந்த வேதத்தில் உள்ள சில காரியங்களை ஆப்பிள் மாதிரி, அதாவது நீங்கள் ஆப்பிள் வாங்குவீங்க, அதை சாப்பிடணும்னா அப்படி சுற்றி பார்ப்பீங்க, அப்புறம் எந்த டேமேஜும் இல்லைன்னா என்ன செஞ்சுருவீங்க? சாப்பிட்ருவீங்க. இப்போ இதே மாதிரி பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த பைபிளில் உங்களுக்கு கொஞ்சம் புரியலை, இந்த வசனம் புரியலையே, அப்போ கொஞ்சம் முன்னுக்கு போங்க, அப்புறம் கொஞ்சம் பின்னால் வாங்க. அப்படியே கொஞ்சம் முன் அதிகாரம் பின்னாடி இப்படி வாசிக்கும்போது அந்த பைபிள் வசனம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஆப்பிள் மாதிரி. அப்புறம் அடுத்து பனானா, வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் போன்று சில வசனங்கள் உங்களுக்கு புரியாது. அப்போ இந்த வாழைப்பழம் அனுபவம் எப்படின்னா, தோலை என்ன செய்யணும்? உரிக்கணும். அப்போ புரியாத வசனங்களுக்கு முன்னும் பின்னும் உள்ள அந்த சரித்திரம், வரலாறு, யாருக்கு எழுதப்பட்டது, எப்போ எழுதப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா வசனம் புரிஞ்சிடும். 3வது சி, கோகனட். அதுக்கு என்ன வேணும்? டூல்ஸ் வேணும். சரியா? டூல்ஸ் வேணும். ஒரு வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா, உங்களுக்கு புரியாத வசனத்தை விளக்கி சொல்லணும்னா, இன்னும் ஒருவருடைய ஹெல்ப்லைன், அதாவது ஆவியானவர் இருக்கலாம், அல்லது நல்ல வேத பண்டிதர்கள், நல்ல தியாகமாக. எங்கள் ஜோயல் கூட சொன்னால் நேற்று, இந்த கலாத்தியர் நிருபத்துக்கு விளக்கத்தை கண்டுபிடிக்கும்படியாக ஒரு வேத பண்டிதர், அவர் பல ஆண்டுகளாக அதை அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கலாத்தியர் நிருபத்தை கண்டுபிடிச்சி ஒரு விளக்க உரை எழுதும்படியாக பல ஆண்டுகளாக அப்படி தியாகத்தோடு அதிக நேரங்களை எடுத்து இப்படி வேதாகம பண்டிதர்கள் அவங்க கொடுக்குற விளக்கம் அது உங்களுக்கு புரியும். இன்னொன்று
தல சபை போதகரை கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு புரியாத வசனங்களை அவர் சொல்லி கொடுப்பார். புரியுதா? இப்படி வேத வசனங்களை நாம் விளங்கிக் கொள்வதற்கு தேவன் அநேக வழிகளை வைத்திருக்கிறார். இப்போ இங்க நடந்தது அதுதான். இவருக்கு புரியலை. இவர் யார்? மந்திரி. இவருக்கு புரியலை. ஏசாயா எழுதியிருக்கிற இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது புரியலை. இப்ப பிலிப்பு கேட்கார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆவியினால் அனுப்பப்பட்டவர். பிலிப்பிட்ட கேட்கிறாரு. பிலிப்பு கேட்கிறாரு, இது புரியுதா? நீர் வாசிக்கிறது உமக்கு புரியுதா? அவர் சொல்றாரு, யாரும் எனக்கு விளக்கி சொல்லலன்னா எனக்கு எப்படி புரியும்? உடனே பிலிப்புக்கு கையை கொடுத்து, வாப்பா வந்து உட்கார், ரதத்தில் வந்து உட்கார வச்சு பிலிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, அதில் சொல்றாரு அவரு, அந்த எழுதின ஆசிரியர் தன்னை குறித்தா வேறு ஒருவரை குறித்தா, யாரை குறித்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அவர் கேட்காரு பாருங்க. அப்படி கேட்கும் போது பிலிப்பு அங்கே இயேசுவை குறித்து அப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்ன உடனே மந்திரி சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன், இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். பாருங்க, உடனே ரதத்தை நிறுத்தினாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அதில் பாருங்க, அந்த டிராவலில் அந்த பைபிளை வாசித்துட்டு வந்ததுனால ஒரு மந்திரியுடைய வாழ்க்கையில் முதலாவது விசுவாசம் வந்தது, ரட்சிப்பு வந்தது, ஞானஸ்நானம் எடுத்தாரு, சந்தோஷமா வீட்டுக்கு போனார். நீங்க வாசிக்கிறதுனால எவ்வளோ பெரிய நன்மைகள். உங்க குடும்பமே பைபிள் வாசித்தா இயேசு மேல விசுவாசம் வரும், அது மூலியமா ரட்சிப்பு வரும், ரட்சிப்புக்கு அப்புறம் ஞானஸ்நானம் வரும், ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் உங்க வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும். வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பைபிளை வாசிக்க நேரம் இல்லை, பைபிளை செய்திகளை கேட்க நேரம் இல்லை. உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, நம்மளும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் கொஞ்சம் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உலக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள்லாம் எப்படியே வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இங்கே நான் பார்க்குறோம். சார், நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு புரியலை, விளங்கலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதையும் கேட்கிறதையும் நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து வாசிக்கிட்டே இருங்க. புரியலை, என்னதான் பாஸ்டமா ஏதோ என்னை சொன்னாங்க, வேத வாக்கியம்னு ஒன்றும் புரியலை. அதனால் அடுத்த வாரம்லாம் சர்ச்சுக்கு வர்ற மாதிரி இல்லை. அப்போ வாசிக்கிட்டே இருக்கோம், என்னப்பா இது ஒன்றுமே புரியலையே. எங்கள் தங்கச்சி பையன் ஒரு தடவை சங்கீதம் 21 எடுத்து நாங்கள் எல்லோரும் குடும்ப ஃபேமிலி ப்ரேயரில் ஆளுக்கு ஒரு வசனம் வாசி அப்படின்னா அவனுக்கு அதை வாசிக்கவே தெரியல. உடனே சொல்ல, என்னப்பா எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கான். இப்படி நம்ம பிள்ளைகள் வளர்ந்துடாம, என்னப்பா எழுதி ஒன்றுமே புரியலையே, என்னத்தை அப்படி அந்த மந்திரி மாதிரி கடைசியில் விலைக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாதான் தெரியும். இல்லைன்னு சபைக்காக கூட்டிகிட்டு வாங்க, இப்போ ஆசை சொல்கிறத வந்து கேளு அப்படியே கூட்டிகிட்டு வாங்க. சில பிள்ளைகளுக்கு வேத பற்றி ஒரு அறிவு இருக்காது. அப்போ அந்த ஒரு வாலிபன் ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர், நானும் எத்தனையோ பிரசங்கம் கேட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்ட நாளிலேருந்து எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 பிரசங்கமாவது கேட்டிருப்பேன் பாஸ்டர், எனக்கு ஒன்றுமே புரியலை. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் பிரசங்கம் கேட்குற மாதிரியோ பைபிள் வாசிக்கிற மாதிரியோ இல்லை, ஏன்னா எனக்கு புரிய மாட்டேன். உடனே இந்த பாஸ்டர் குடிச்ச நேரம், தம்பிங்க வா, நீ எடுத்துருக்கிற முடிவு, அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. நீ சின்ன வயசில் இருந்தே பிறந்ததுலேருந்து நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியா இல்லையா? ஆமாம், நான் வளர்றதுக்காக சாப்பிட்டு தானே ஆக வேணும். பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நான் எவ்வளவு சாப்பிட்டுட்டேன், அதனால நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படி முடிவுக்கு வந்துட்டியா? சாப்பிட்டுட்டே தானே இருக்க. அதே மாதிரி தான் வேத வசனம். நீ வளரும்படியாக நீ என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும், வாசிக்கிட்டே இருக்கணும். நீ ஆவிக்குரிய காரியத்தில் வளரும்படியாக. சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துடும், என்னத்தை புரியுது, என்னத்தை சர்ச்சில் போவோம், பொண்ணு மனைவியோடைய பதப்பு தாங்கலை, சர்ச்சில் வந்து நல்ல ஒரு தூக்கம் போட்டுருவோம், பாட்டுக்கு அவர் பேசிகிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு தூங்கி எஞ்சி போவோம். ஏன்னா புரியலை தெரியலை, எவ்வளோ விலைக்கு சொன்னாலும் தெரியல. ஏன்னா பிசாசு என்ன செஞ்சுருக்கான்? கண்ணை குருடாக்கி, அறிவு கண்ணை குருடாக்கி வச்சுருக்கான். அதனால் இங்கே வந்து நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு போவாங்க. இப்போ கூட ஒரு அம்மா நல்லா தூங்குறாங்க நிம்மதியாக. ஆனால் அவங்க வீட்டில் பாருங்கள் வேலை சுறுசுறுப்பாக இருக்கும்.
இங்கே வந்தால் தன்னை மறந்து 3ஆம் வானத்துக்கு போய் அப்புறம் தட்டி எழுப்பி. ஆமாம், சரி. இப்படி இங்கே பாருங்க. இங்கே நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு இதெல்லாம் செஞ்சார். சரி, நான் உங்களுக்கு இன்னும் ஒரு காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுடைய மனது திறக்கப்படும் போது நீங்கள் என்ன செய்யணும்? யாருடைய மனதை ஆண்டவர் திறந்தாருன்னு நம்ம சில காரியங்கள் வசனங்கள் பார்த்தோம். எப்படிலாம் திறந்தார், எப்போ திறக்கப்படுது, எந்த அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மனது திறந்ததுக்கு அப்புறம் இயேசு உங்கள் மனதை திறக்க போகிறார். இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, அவர் உங்கள் மனதை திறக்க போகிறார். நீங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை திறக்க போகிறார். நீங்கள் திறந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்? மனம் திறக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படி பார்க்கும்போது நீதிமொழிகள் 18:15 வாசிக்கிறோம், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். ஆண்டவர் உங்கள் மனசை திறந்துட்டாருன்னா நீங்கள் வேத அறிவை, தேவனை பற்றிய அறிவை உங்கள் மனம் சம்பாதிக்கணும். உங்கள் மனதை கர்த்தர் திறந்ததுக்கப்புறம் நீங்கள் உலக காரியங்களை சம்பாத்தியம் பண்ணுறதை கொஞ்சம் மாற்றிட்டு வேத வசனங்களை சம்பாத்தியம் பண்ணணும். வேத அறிவு உங்களுக்குள்ளே இருக்கா? வேத அறிவு. நீங்கள் இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வாரீங்க, எத்தனை பேருக்கு வேத அறிவு சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கிறீங்க? சொல்லுங்களேன். வேத அறிவை எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்க? பாஸ்டர் ஆல்ட்ரின், ஜோசப் ஆல்ட்ரின் நம்ம சபைக்கு வந்திருக்கும் போது வேத அறிவை பற்றி அவர் பேசும்போது சொன்னார், இந்த செங்கோட்டையிலே ரொம்ப பெரிய பணக்காரங்க யார் தெரியுமா? இந்த வேத வசனங்களையெல்லாம் யார் ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க தான் பெரிய பணக்காரங்கன்னாங்க. நான் அப்படி நினச்சேன், ஐயோ நானும் செங்கோட்டையில் பணக்காரியில் ஒருத்தி. நான் இன்னும் விரும்புகிறேன், செங்கோட்டையில் வேத அறிவு நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சகோதரி இருக்கணும்னா அந்த பணக்காரி நானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 10 நிலத்தை வாங்கி போட்டு 10 வீட்டை வாடகை கொடுத்து அந்த பணக்காரி இல்லை. வேத அறிவுல பணக்காரி. சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்களா? சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்களாம் பணக்காரியா ஏழைகளா? வேத அறிவுல நீங்கள் நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சுருந்தா நீங்களாம் யார்? பணக்காரி ஆண்டவருடைய பார்வையில். உங்கள் மனம் என்ன செய்யணும்? வேத அறிவை சம்பாத்தியம் பண்ணி வைக்க வேண்டும். ஒரு ஆர்சியில் ஹோலி கம்யூனின்னு சொல்லி ஃபஸ்ட்டு திருவிருந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க. மந்திரம்னா என்னது? பிலிசுனிய மந்திரம், அந்த மந்திரம் இல்லை, இந்த வேத பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதை போய் நாங்கள் கற்றுக்கணும். அவங்க ஃபாதர் கேள்விலாம் கேட்பார். நாங்கள் வேதத்தை ஏற்கனவே வாசித்திருந்தா, அம்மா அப்பா சொல்லி தந்தா அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா போ அப்படி பற்றி விட்டுருவார். அப்போ ஒரு பையன் அவர்கிட்ட வேதத்தை பற்றி அவர் கேட்குறக்கு வர சொல்லியிருந்தார். போயிருந்தான். அந்த சிறுவன்ட்ட 10 வயசு 11 வயசில் கொடுத்துருவாங்க அதை. அந்த 10 வயசு பையன்கிட்ட ஃபாதர் கேட்டார், ஆவேலை கொலை செய்தது யார் அப்படின்னு கேட்டார். இந்த பையன், ஃபாதர் நான் இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, நான் இல்லை அப்படின்னு சொன்னான். ஐயோ, போ உங்கள் அப்பா போய் வர சொல்லு, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு நான் பார்க்குறேன், உங்கள் அப்பா போய் வர சொல்லு அப்படின்னு. அப்பா வந்தார். ஆவேலை கொலை செஞ்சது யாரு? ஃபாதர். என் பையன் சொன்னா உங்களை ஃபாதர் கூப்பிடுறாருன்னு சொல்லி எனக்கு இடி விழுந்துட்டு ஃபாதர். நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்தா என் பையன் சின்ன பையன், அதை செய்ய சான்ஸே கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே. ஃபாதர் இருக்காது ஃபாதர், என் பையன் அப்படி செஞ்சிருக்க சான்ஸே இல்லை. ஃபாதருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் வேத்துச்சு. உங்கள் அப்பா போய் கூட்டிடுவா அப்படின்னு சொன்னார். யாருக்கு? அந்த அப்பாவுக்கு அப்பா. தாத்தா வர. தாத்தா ஒரு முதிர் வயது உள்ளவர், அவருக்கு அனுபவம்லாம் நிறையா இருக்கும்ல. ஃபாதர் என் பையன் சொன்னான், என் பேரன் சொன்னான். ஃபாதர் என் பேரனை பற்றி எனக்கு தெரியும், சரி அவன் செஞ்சிருக்க சான்ஸ் இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஃபாதர் ஆச்சு இல்லை, கொஞ்சம் மன்னிச்சு ஏதோ கொஞ்சம் நான் உங்களை கொஞ்சம் அப்படி கவனிச்சுக்கிறேன். அவன் அந்த தப்பு பண்ணுனா, ஆவேல அவன் கொலை செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சுக்கிறங்க, முன்ன பின்ன வர்றதே நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ தான் ஃபாதர் நினச்சாரு, முழு குடும்பமும் வேத அறிவு இல்லாத குடும்பம், பரம்பரையா வேத வாக்கியங்களை அறியாத குடும்பம், ஒன்றுமே செய்ய முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டேன். இப்படி தான் இருக்கிறோம் பாருங்க நம்ம பிள்ளைங்க. அப்படியே முதல்ல வேத வாக்கியங்களை சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது,
நம்ம செய்ய வேண்டியது யாத்திராகமம் 35 22 வசனத்தில் வாசிக்கும் போது, மனதை கர்த்தர் திறக்கும் போது தாராளமாக கொடுக்கணும். வாசிங்களேன், 35 21 22 சீக்கிரம். இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மனதை திறக்கும் போது தாராளமாய் கர்த்தர் கண்டு கொடுத்தார்கள். கர்த்தர் உங்கள் மனதை திறக்கும் போது கர்த்தர் கண்டு தாராளமாக நீங்கள் கொடுக்கணும். உங்கள் மனதை பேசணும். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை கண்டு கொடுப்பது மணி பர்ஸில் இல்லையா, மனசில் இருக்கான். சிலருக்கு மணி பர்ஸில் இருக்கும், ஆனால் மனசில் இருக்காது. மணி பர்ஸில் இருந்து என்ன பிரயோஜனம்? அது பர்ஸை விட்டு வெளியே வராது. மனசில் இருந்தால், மணி பர்ஸில் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, மனசில் இருந்தால் போதும். அவங்க கர்த்தருக்கு எப்படியாவது பிரயாசப்பட்டு கொடுப்பாங்க. கர்த்தர் மனதை திறக்கும் போது கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாற்றார். மனசு கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாக கர்த்தர் மனதை திறக்கிறார். நான் வேகமாக முடிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு மிஷினரி ஊழியத்துக்கென்று சபையாக போய் நிதிகளை திரட்டுனாங்களாம். அப்படி அவங்க போய் அந்த டீம், அந்த மிஷினரி சொசைட்டியில் உள்ளவங்க, அவங்களாம் அப்படி ஒவ்வொரு சபையாக போய் மிஷினரி ஊழியத்துக்காக பணங்களை வசூல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கு வந்து, அணை உடைந்து வெள்ளப்பெருக்கு வந்து அநேக விசுவாசிகள் தங்களுடைய உடைமைகள் எல்லாம் இழந்துட்டாங்க. அப்போ அந்த சபைக்கு இப்போ நிதி திரட்டும்படியாக போயிருக்கிறாங்க. அந்த சபையில் அவங்க எல்லாரும் நல்லா உற்சாகமாக கொடுத்து கிட்டத்தட்ட $206 மதிப்புள்ள காசோலையெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த பணம் வசூலித்தவர்கள் வந்து அந்த மிஷினரி சொசைட்டியில் உள்ள அந்த தலைவர்களிடத்தில், அந்த ஊழியக்காரங்களிடத்தில் கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போ அவங்க அதை பார்க்கும்போது, இந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்கனவே அந்த வெள்ளப்பெருக்குனால விசுவாசிகள், இந்த சபை எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தரித்திரியமான வறுமையான ஒரு சூழ்நிலைகளில் அந்த விசுவாசிகள் சபை இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ இவங்க அவங்க கிட்ட போய் $206 வசூல் பண்ணிட்டு வந்திருக்காங்களேன்னு அந்த மிஷினரி சொசைட்டியில் உள்ள அந்த தலைவர் அந்த வசூல் பண்ணிட்டு வந்தவங்களெல்லாம் பார்த்து சத்தம் போட்டாராம், கடிந்து கொண்டாராம். உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, பாவம், அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திட்டுனாராம். அப்போ இவங்க சொன்னாங்களாம், அதை வசூல் பண்ணிட்டு வந்தவங்க, பிரதர், அன்னைக்கு இயேசு காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாரு. தன்னுடைய ஜீவனத்துக்கு இருக்கிற அந்த 2 பணம், அந்த பணத்தையும் ஒரு விதவை கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போடுறத இயேசு கண்ணால பார்த்தார். வா, அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு இருந்ததே 2 பணம், இந்த பணத்தை நீ உண்டியல்ல போட்டுட்டியே, நீ என்ன செய்வ அப்படின்னு இயேசு கேட்டாரா? என்ன சொன்னாரு? இங்க வாங்க, பூரணத்திலேருந்து கொண்டு போட்டாங்களே, இங்க வாங்கயா, நீங்களாம் பரிபூர்ணத்துலேருந்து போட்டீங்க, இந்த அம்மாவை பாரு, இருக்கிறதையும் போட்டுட்டு பாராட்டி மேன்மையா பெருமையா உதாரணமா அந்த அம்மாவை குறித்து சாட்சி சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டார். உண்மைதானே? ஜீவனத்துக்குன்னு இருந்த 2 பணத்தை அந்த அம்மா காணிக்கப்பட்டியில் போட்டதை இயேசு கண்ணால பார்த்தாரு. கூட்டு வச்சு திட்டல, பாராட்டி ஆசீர்வதித்து அனுப்பினார். இவங்க சொன்னாங்க, பிரதர் இப்போ சொல்லுங்க, இயேசு இப்படி செஞ்சிருக்காரு, நாங்களும் செஞ்சோம், இது தப்புன்னா சொல்லுங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்றோம். அந்த தலைவருக்கு சொல்ல முடியுமா ஏதாவது பதில்? சொல்ல முடியல. அதான் சொல்கிறோம், உங்கள் மனதை கர்த்தர் திறக்கும் போது நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்க கர்த்தரே கிருபை செய்வார். கடைசியாக சொல்லி முடிச்சிடுற, லீதியாளுடைய இதயத்தை கர்த்தர் திறந்தார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இந்த ஆற்றங்கரை பக்கத்தில் ஜெபிக்கும்படியாக வரும்போது நிறைய அக்காமார், நிறைய ஸ்திரீகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து இருந்திருக்காங்க. பவுலுடைய நோக்கம், அவருடைய ஊழியமே யார் கிடைச்சாலும் வச்சு இயேசு வச்சு தீட்டிடுவார் அவங்கக்கிட்ட. அப்போ இந்த பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ பவுலுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் பெண்கள் இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கார். அங்கே உட்காந்துருந்த அத்தனையும் பெண்கள் தான், ஸ்திரீகள் கூடியிருந்த இடம். பவுல் அங்கே உட்காந்து இயேசுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த லீதியாங்கிற அம்மா இருக்காங்க பாருங்க, அந்த அம்மா ஏழை. அதனால தான் பவுல் சொல்லுறது கேட்டுட்டு உடனே ஞானஸ்நானம் எடுத்து அப்படி நினச்சிடக்கூடாது. அந்த அம்மா பெரிய பணக்காரி. ரத்தாம்பர நூல் விற்கிறது சாதாரண பிஸ்னஸ் அல்ல, அதுக்கு அதிகமாக முதலீடு பண்ணணும். அந்த அம்மா பெரிய சாதாரணமானவங்க அந்த தொழிலை செய்ய முடியாது. அது பயங்கர பிஸ்னஸ், வசதியானவங்க செய்கிற பிஸ்னஸ். இந்த அம்மா பெரிய பணக்காரி, இவங்க அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. அப்போ பெண்கள்லாம் உட்காந்து இப்போ பவுல் பேசிகிட்டு இருக்காரு, இந்த அம்மா அந்த பக்கத்தில் வந்தாங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுவதை கேட்கும்படி கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். உங்க இருதயம்லாம் இப்போ திறக்கப்பட்டிருக்கா? திறக்கப்பட்ட இருதயத்தோடு தான் உட்கார்ந்துருக்கிறீங்களா? எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அப்பெல்லாம் உங்கள் இருதயம் அந்த கவனிக்கும்படி கர்த்தர் திறந்து தான் அனுப்புகிறாரா, அல்லது பிசாசு பூட்டி அனுப்பி விடுறானா? உள்ளே போங்க, திறக்கவே முடியாது, நான் பூட்டிட்டேன் அப்படின்னு பூட்டி அனுப்புகிறானா? யோசித்து பாருங்க. கர்த்தர் திறந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தை, உங்கள் மனசை கர்த்தர் திறந்து உள்ளே அனுப்புனார்னா, ஊழியக்காரர் சொல்கிறத கவனிக்கும்படி. அங்கே வாசிக்கிறோம், அந்த அம்மா அதை ஏற்றுக்கொள்ளும்படி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, பவுல் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தாராம். ஏன்னா அந்த அம்மா யாரு? பெரிய பணக்காரி. லேசுக்களை கீழ்ப்படிவாங்க. ஆண்டவர் திறந்து அனுப்புனார். போ, பவுல் இப்போ என்ன சொல்கிறாரு பாரு, அதை ஏற்றுக்கோ. பாருங்க, அவங்க கேட்குறாங்க, பவுல் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு ஏற்றுக்கொண்டாங்க. உடனே குடும்பத்தோடு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கர்த்தர் யாருடைய மனசையெல்லாம் திறக்கிறாரோ அவங்க எல்லாம் உடனே சத்தியத்துக்கு கீழ்ப்படிவாங்க. முரட்டாட்டம் பண்ண மாட்டாங்க, உடனே கீழ்ப்படிவாங்க. வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, உடனே கீழ்ப்படிவாங்க. கர்த்தர் யாருடைய மனதையெல்லாம் திறக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உடனே கீழ்ப்படிவாங்க. இப்போ சபைகளில் என்ன நடக்கு? இங்கே பாஸ்டர் பேசுகிற பிடிக்கலையா, நான் பேசுகிற பிடிக்கலையா, ஐயோ இந்த பாஸ்டம்மா வந்து எப்போ பார்த்தாலும் பெரம்ப கையில் வச்சுட்டே தான் பேசிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த 11 மணி ஆராதனைக்கு வரக்கூடாது, காலையில் இல்லை சாயங்காலம் வந்துடும். அப்படி நேரத்தை மாத்திர ஆராதனை மாற்றம் உண்டு. சிலர் சபையையே மாற்றிடுவாங்க. ஒரு முறை ஒரு மனிதனுக்கு ஒரு தோல் வியாதி வந்துச்சான். அவர் மருத்துவரை போய் பார்த்தாராம். மருத்துவர் சொன்னாராம், உன் வீட்டில் இருக்கிற நாயினால தான் உனக்கு இந்த தோல் வியாதி, ஒன்று நாயை வெளியே அனுப்பு அப்படின்னு சொன்னான். அந்த நாயை அவன் ரொம்ப உயிர்க்குயிராக அந்த மனுஷன் வளர்த்தான். அப்போ பக்கத்தில் உள்ளவங்க கேட்டால், என்னப்பா செய்ய போகிற? மருத்துவர் சொல்கிறார் நாயை அனுப்பி விடுங்காரு, நீ என்ன செய்ய போகிற? நாயை எங்கேயா விற்க போறியா அல்லது யார்ட்டையா கொடுக்க போறியா, என்ன செய்ய போகிற? அவன் உடனே யோசிச்சுட்டு சொன்னான், நான் நாயை எங்கேயும் விற்கிற மாதிரியும் இல்லை, அனுப்புகிற மாதிரியும் இல்லை, நான் வேற ஒரு மருத்துவரை பார்க்க போகிறேன்னு சொன்னான். இது மாதிரி தான் கொஞ்சம் கடினமாக பேசிட்டாலே இந்த சபை செங்கோட்டையா அவர் எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிட்டு அந்த சபைக்கு போனால் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், வா வா, நன்மை, ஆசீர்வாதம், உயர்வு, சமாதானம் அந்த சபையில். அதனால அங்கே போகிறான். நாயை மாத்துறதுக்கு போயிலாம் அவன் என்ன செஞ்சிட்டான்? மருத்துவரை மாற்றிட்டான். இது போல் சில நேரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அவருடைய ஆலோசனையை தள்ளிட்டு வேற ஆலோசனை கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசிட்டாரு, ஆலோசனை கொடுத்துட்டாரு, அதுதான் அதை நிறைவேற்றுங்க. அவர் ஆலோசனையை தள்ளிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்குறவங்கள ஊழியக்காரரை இங்கே தெரிந்தெடுத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் ஆலோசனையை அவங்க தள்ளி விட்டதுனால அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் அவங்கள தள்ளிடுவேன்கார். கவனம். இதெல்லாம் சொல்லி நான் முடிச்சிடறேன்.
அதில் கடைசியில் ஒரு வசனம், லூக்காசு விசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிங்க. 24:50. ஆ ஆ ஆ கைகளை உயர்த்தி பாருங்க, இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. ஆண்டவர் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனதை திறக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனதை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைக்கு நடந்த சம்பவத்திலிருந்து ஆவியானவர் உங்களோடு கூட என்ன பேசினார்? ஆவியானவர் உங்களோடு கூட என்ன பேசினார்? உங்களால் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சுதா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருந்தா நிச்சயமா தேவன் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை திறந்திருக்கிறார். ஆவியானவர் எந்த பகுதியில் பேசினார்? உங்களால் அவருடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சிச்சா? உணர முடிஞ்சிச்சா? அல்லது இந்த பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு உங்க அறிவு கண்களை, வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு உங்கள் அறிவு கண்களை அவன் குருடாக்கி வச்சிருக்கானா? என்ன பேசணும், 1 மணி நேரம் என்ன பேசினாங்க புரியலையே, ஞாபகம் இல்லையே, தெரியலையே, அப்படி ஒரு நிலைமையா? இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மனதை திறப்பாராக. சீஷர்களுடைய மனதை திறந்த இயேசு உங்களுடைய மனதை திறப்பாராக. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டவருடைய வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை நீங்கள் அறியும்படி, ஓ ஹல்லேலூயா, கேட்டு வாசித்து அறிந்து உணரும்படி, அறிந்து மனம் திரும்பும்படி, ரட்சிக்கும்படி கர்த்தர் உங்கள் மனதை திறப்பாராக. கர்த்தர் உங்கள் மனதை திறப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, என் மனசை திறங்கப்பா, என் மனசை திறங்க ஆண்டவரே. நான் சும்மா வந்துட்டு போகக்கூடாது, நான் சும்மா கேட்டுட்டு போகக்கூடாது. நான் ஒவ்வொரு முறை வந்து ஆண்டவருடைய உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கும் போதெல்லாம் என் மனசு திறக்கப்பட்டு வேத வாக்கியத்தை அறிந்தவளாய் கடந்து செல்ல என் கணங்களை திறப்பீராக, என் மன கண்களை திறப்பீராக, என் அறிவு கண்களை திறப்பீராக. ஆண்டவரே உதவி செய்யும். எல்லாருடைய அறிவு கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பீராக. பிசாசு பூட்டக்கூடாது. இயேசுவே, இந்த பிள்ளைகள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு பிசாசு இவருடைய அறிவு கண்களை, மனக்கண்களை பூட்டக்கூடாது. இயேசுவே, என் பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. எல்லாருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு மனதை திறக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே, இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. கஷ்டங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், ஹல்லேலூயா, உபத்திரங்கள், கண்ணீர்கள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு நேராக அவருடைய கைகளை உயர்த்தி இருக்கிறார். ஆசீர்வதிக்கும்படி, நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். உங்கள் சாபம் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஓ ரபா லப சந்த ரபா லப ரபா ரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அன்றைக்கு எம்மா ஊருக்கு போன சீஷர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சகல ஜனங்களை பார்க்கிறோம், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.
உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை திறக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். இந்த வேத பகுதியிலே, இந்த அதிகாரத்திலே, அந்த 50ஆம் வசனத்திலே ஏன் ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார்? ஆண்டவர் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை திறக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எந்த மனுஷனும் எந்த அதிகாரியும் யாரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஒருவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதித்தால் அதை மாற்ற யாராலையும் கூடாது. பிசாசால கூடாது, எந்த மனுஷனாலையும் கூடாது. பொறாமை, வன்கண்கள், எரிச்சலின் ஆவி உள்ளவர்கள் தேவன் ஆசீர்வதித்ததை அவர்கள் திருப்ப முடியாது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் உங்களோடு கூட, ஆண்டவரே ஆவியானவர் உங்களோடு கூட பேசின அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல ஆவியானவர் உதவி செய்வாராம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.